अविदत विषयान् तरच्चटारे उपनिषता मुखमान मात्रभोगः अभिसगुणवता तथैकशेषी मधुरकविरुदहे ममाभिरस्तु வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன்வன் குருகூறு ஏரியங்கள் வாழ்வாவின் நேத்தம் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன் மாடத் திருக்குறுகூர் நம்பிக் கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்றேன். நம்மாழ்வாருடைய வைபவத்தையும் அவர் அனுகரித்த பாங்கையும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே சுவாமி மதுரகவி ஆழ்வார் 11 பாசுரத்தோடு கூடிய கணினி சிறுத்தாமை என்ற கிரந்தத்தை அனுகிரகித்தார். அதிலே ஆழ்வார் அடியேனுக்கு நிருகேதுகமாக கட்டாட்சித்தார் என்று தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அதில் ஒரு பாசுரம், ஆச்சரியமான பாசுரம், 5ஆம் பாசுரம். நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன்மாடத் திருக்குறுகூர் நம்பிக் கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்றே அப்படின்னு தெரிவித்தார். அதுல பெரியவாச்சானுடைய வியாக்கியானம் என்ன, மேற்கொண்டு நஞ்சியுடைய வியாக்கியானம் என அனுபவிக்க பெற்றோம். அதிலும் அழகிய மணவாள பெருமாள் நாயனுடைய வியாக்கியானத்தை முற்றும் தருவாயிலே நாம் இருக்கிறோம். பிறர் நண்பொருள் செம்பன்மாட திருக்குறுகூர், இதற்குண்டான அர்த்தங்கள் என்ன என்றது பார்த்தோம். ஆனால் அதிலே கடைசி 2 விஷயத்தை பிரதானமாக தெரிவிக்கிறார் நாயனார். பதத்ரயம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமகா நாராயணாய, அந்த ஓம்காரத்தின் அர்த்தம் பிரதான பெருமாளுக்கு சொல்லப்படுகிறது. அனன்யார்க சேஷத்துவம், நம சப்தார்த்தம் அனன்ய உபாயத்துவம், நாராயண சப்தார்த்தம் அனன்ய போத்தியத்துவம் சொல்லப்படுகிறது. அது அப்படியே சுவாமி மதுரகவியாழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார், அக்ஷயமா தெரிவிக்கிறார். அடியேன் சதித்தேன் என்றே பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரியும் முன்னலாம் செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பிக் கண்பனாய் நம்பிக் கண்பனாய் அடியேன். இந்த 3 சப்தத்தாலே பதத்திரயத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கிறார் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனர். நம்பிக்கு அன்பனாய் அடியேன். நம்பி, அதாவது இந்த இடத்துல அன்பனாய் என்கிற சப்தம், அடியேன் என்கிற சப்தம், அதே போல நம்பி என்கிற சப்தம். அடியேன் என்கிற சப்தம் சேஷத்துவ ஞானத்தை தெரிவிக்கிறது. சேஷத்துவ ஞானம் அடியேன் சொல்ல முடியும். அதற்கு மேற்கொண்டு அது ஓம்காரத்தின் அர்த்தம் தெரிகிறது. அன்பனாய் என்பது நாராயணாய் என்ற சப்தத்தின் அர்த்தம் தெரிவிக்கன்னா, அன்பு அன்புன்னா என்னது, அன்பனாய் என்பது நாராயண சப்தார்த்தம். அன்பு நாராயணத்தில் இல்ல, இந்த அன்பானது ஆழ்வாழத்துல அன்பு அப்படின்னு திருத்தீய பதயத்தை சொன்னார். செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி, நம்பி என்பதனாலே மத்திய பதத்தின் அர்த்தத்தை தெரிவித்தார். மத்திய பதம் என்ன, நம்பினா குணபூர்ணன்னு அர்த்தம். மத்திய பதம் நமசப்தார்த்தம். எனக்கு நான் அல்லேன் எனக்கு நான் அல்லேன் தெரிவிக்கிறார். சுரக்ஷனே சுவாமியம் ஒழிகை, என்னை ரட்சித்துக் கொள்வதில் எனக்கு அன்வயம் இல்லைன்னு தெரிவிக்கிறது. அப்பன்னா பூர்ணனானபடியாலே நான் என்னை ரட்சிப்பதற்கு எந்த விதமான பிரயத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அங்க பூர்ணத்துவம் இல்லைன்னா சுவாமியோ பண்ணுவாரோ மாட்டாரோ சந்தேகம் இருக்கு. என்னுடைய பிரயத்தனம் என்னமோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலாம். அப்ப பூர்ணத்துவம் இருக்கிறபடியில திருக்குறுகூர் நம்பி, செம்பன்மாட திருக்குறுகூர் நம்பி என்றபடியாலே அடியேன் சதித்தேன் என்றேன் தெரிகிறேன். இன்றே சதித்தேன், இன்றே சதித்தேன்னா உடனே கிடைச்சிட்டு, உடனே கிடைச்சிட்டு. இது எப்படின்னா, நாம பகவான் அடைந்தோம்னால் உடனே கிடைக்குமானா தெரியாது. அதுக்குண்டான பட்ட பாடு தெரிவிக்கிறாங்கன்னா, ஏன்னா பிரார்த்த கல்மா தொலையணும். அது மட்டும் பக்தி யோக நிஷ்டனா இருந்தா பிராரப்த கர்மா தொலையணும். பிரபன்னா இருந்தாலும் கர்மா தொலையணும், சரீரம் தொலையணும். ஆனா கர்மா தொலைக்கக்கூடிய காரியத்தை பகவான் எடுத்துக்கிறார். பக்தனாக இருந்தா கர்மா தொலைக்கக்கூடிய காரியத்தை இந்த பக்தனே எடுத்துக்கிறார். சரி, அப்ப பிரபன்னனாக இருந்தா அந்த கர்மா தொலைக்கக்கூடிய காரியத்தை பகவான் எடுத்துக்கிறாருனோ, ஆனா சரீரம் தொலையணும். சரீரம் தொலைத்துதான் முக்தி.
சரீரம் கீழே விழுந்த பிறகு அதன் பிறகு அர்ச்சராத மார்க்கு சென்று அந்த விரைஜையில தீர்த்தமாடி அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய வாசனை என்ன, ருச்சி என்ன, இதெல்லாம் போறது. அந்த இங்க விரஜானையில தீர்த்தமான பிறகுதான் அந்த நிலையெல்லாம் போறது. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், சரீரம் கீழே வந்துட்டோம்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டும் தொலைஞ்சதுன்னு நினைக்கிறோம். வாஸ்தவம் தொலைஞ்சுதான் போயிடுது. ஆனா அந்த வாசனை இருக்கு, அந்த ருச்சி இருக்கு. அந்த வாசனை ருச்சியால தான் நமக்கு இன்னொரு சரீரம் கிடைக்கிறது. ஆனா அந்த சரீரம் சூஷ்மமான சரீரம், ஸ்தூல சரீரம் இல்லை. ஸ்தூல சரீரத்தை தான் இங்க விட்டுடும். ஏழு நிலத்தில் இருவதன் வண்ணம் வந்தியங்கள் குழாம்புகன்னு இங்க விட்டாச்சு. சூஷ்மமான சரீரம் இருக்கிறபடியாக தான் நம்முடைய பிரயாணம் நடக்கிறது. அந்த 12 லோகத்தை தாண்டி விரஜையில போய் தீர்த்தமாடி அங்க போன உடனே என்ன ஆகுது, நமக்கு இந்த சூஷ்மமான சரீரம் தொலையுது. அதே போல அங்க இருக்கக்கூடிய வாசனா என்ன, அதே போல ருச்சி என்ன, இது எத்தனையும் தொலையுது. தொலைஞ்ச பிறகு அப்ராகிருத்தமான திருமேனி கிடைக்கிறது. அபகதபாப்மா விஜரகா விமுத்து விசோகா விஜிகிஸ்தகா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா என்று சொல்லக்கூடிய 8 விதமான கல்யாண குணங்கள் நமக்கு கிடைக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். சரி, ஆனா அந்த மாதிரி பகவான பத்தினா இருக்குன்னா சரி சுவாமி, இதெல்லாம் அங்க பத்தினா கிடைக்கிறது. ஆனா இங்க ஆழ்வார் திருவடி பத்தினா என்ன பண்ணுறது, திருவடி பத்தினே இப்ப மதுரகவியாவை தெரிவிக்கிறார். ஆழ்வார் திருவடி பத்தினே பத்திட்டு இப்படி திரும்பி பார்த்தேன். கர்மம் என்ன, சரீரம் என்ன, ஜன்மம் என்ன, சம்சாரம் என்ன, வாசனா என்ன, ருசி என்ன, ஒன்னையும் காணும்ன்ற. எத்தையுமே காணும், கர்மத்தையும் காணும். மாம நான் இங்கே இருக்கேன். ஏன்னா கர்மம் காணாம போயிடுச்சுன்னா பிரபன்னனுக்கு, பகவானை திருவடி பத்தினவனுக்கு கர்மமே இல்லைன்னா அவ இங்க இருக்க மாட்டான். பிரியத்துக்கா சொல்றேன். இந்த பலூன்ல விடுவா பாருங்க, அந்த காலத்துல ஒரு கேஸ் எல்லாம் அடிச்சு பலூன் விடுவா. அது அப்படியே மேலேயே பறக்கும். அது கயத்தை கட்டி குடிச்சிருப்பா, கையில பிடிச்சிருந்தா அப்படியே இருக்கும். இல்லைன்னா அந்த கயத்தை விட்டாச்சுன்னா கிடுன்னு போயிடும், மேல போயிடும் ஒண்ணும். ஏன்னா அது இயற்கையான தன்மைக்கு போறதும். அதே போல கர்மா ஒண்ணுமே இல்லை. கதாவித்வான் புண்ணிய பாப்பே விதூய, இந்த புண்ணிய பாபம் பூர்த்தியா தொலைஞ்சு கொடுத்தோம்னா அதன் பிறகு இந்த ஆத்மா இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்த க்ஷணமே அது சீமை கொண்டது போறது. அப்படி இருக்க செய்து அடுத்த க்ஷணமே போறதுன்னா, ஆனா இங்கிருந்து கிளம்பி போய் தான் அனுபவம், இங்கேயே அனுபவம் இல்லை. இது பகவத் விஷயத்துல. ஆனா ஆழ்வார் திருவடியை பத்தின பிறகு திரும்பி பார்த்தார் மதுரகவியாழ்வார். கர்மாவையும் காணும், சரீரத்தையும் காணும், ஜன்மாவையும் காணும், சம்சாரத்தையும் காணும், வாசனையும் காணும், ருசியையும் காணும், ஒன்னையும் காணும். என்ன தெரியுது, இதை சதித்தேன் இன்றே இப்பே பெற்றனர், இன்றே பெற்றனர். இன்றே இன்றே நான் நடுவில் ஒரு வித்தியாசம் இல்லைன்றார். நடுவில் ஏதாவது வித்தியாசம் வரணுமோ, அந்த வித்தியாசம் ஒண்ணுமே கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். எதுக்காகனா இன்னைக்கு ஒரு தேதி, நாளைக்கு ஒரு தேதி, இதுக்கு நடுவில் ஒரு தேதி இருக்கா சுவாமி? கிடையாது. அப்ப நடுவில் தேதியே இல்லாத, அப்ப நடுவில் இடைவெளி இல்லையனோ, அந்த இடைவெளி இல்லாம அப்படின்னா என்ன அர்த்தம், நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும் அந்த நிலைக்கும் இன்றைக்கு சதிர்த்தேன் இல்லையா, இந்த சதுர்த்தத்திற்கும் நடுவுல வேறுபாடு இருக்கணும் இல்லை. அங்க நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னை என்கிற நிலைக்கும் இன்று சதித்தேன் என்கிற நிலைக்கும் வேறுபாடு இருக்குன்னா இல்லை. இன்றே சதித்தேன். அது எப்ப முடிஞ்சதோ அப்பவே சதித்தன. அதுக்கு என்ன சுவாமின்னா, முதல்ல என்ன சொன்னோம், நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். அந்த முன்னலாம் இருக்கக்கூடிய தன்மை முன்னாடி. ஆனா எப்ப ஆழ்வார் திருவடியை பத்தினோ இன்று சதித்தேன். அப்ப இன்று சதித்தேன்னா ஆழ்வார் திருவடியை பத்தினதுக்கும் சதித்ததற்கும் இடைவெளி உண்டானா கிடையாது. இடைவெளி அதைத்தான் இன்றேன்னு தெரிவிக்கிறார். இன்றேன்னா இந்த மாதிரி பகவத் விஷயத்துல கிடைக்குமான்னா இல்ல சுவாமி, சரணாகதி ஆனதுக்கு அப்புறம் 60, 70, 80, 90 தெரியாது. அதுவும் இங்கிருந்து சரீரம் விட்டாதான், அங்க போனதுக்கு அப்புறம் அப்ராகிருத திரும்பியணி கிடைச்சாதான் இது இத்தனை கிடைக்கிறது. ஆனா இவருக்கு அப்படி இல்லை. இன்றே இப்போதே சதித்தேன் அப்படின்னு தெரிவித்த முதல் அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அன்று அப்படி இருந்தேன், அன்னைக்கு அப்படி இருந்தேன் சுவாமி, இன்னைக்கு இப்படி இருந்தேன். அப்ப கால வேறுபாடு இல்லை, சடக்கனது வந்தது என்று ஒத்துக்கொள்கிறோம். ஏன்னா கால வேறுபாடு இல்லை. அன்னைக்கு அப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லணும். காலத்துல ஏதாவது வேறுபாடு இருந்ததா? இல்ல சுவாமி. அப்படின்னா என் கையில ஏதாவது இருந்து இப்படி ஆகல. இதான் ரொம்ப முக்கியம்.
ஆழ்வார் என்ற நம்மாழ்வார் என்ன அனுகிரகித்தாரனோ, நான் எத்தையா பண்ணிருக்கணுமோ சுவாமி அவர் அனுகிரகம் பெறணும். பெறுவதற்காக என்ன நான் எதா பண்ணின ஒண்ணும் பண்ணல. அவர் அனுகிரகம் பண்ணுவதில் என் கையில் ஒண்ணும் இல்லை. ஆகிச்சன்யம் கிஞ்சமம் என் கையில் ஒண்ணும் இல்லைன்னு தெரிவிக்கிறார். அதுவும் இல்ல சரி, நேற்று அப்படி இருந்தேனே, இன்னைக்கு அப்படி ஆதேனே, ஏதாவது உபாயம் ஏதாவது இருந்ததா என்கிட்ட? சுவாமி நேற்றுக்கு இவ்வளவு மோசமா இருந்து இன்னைக்கு ஆழ்வார் திருப்பி பத்தினீர்கள், ஏதோ ஒரு உபாயம் பண்ணிருப்பேன்னா ஒண்ணுமே தெரியாது. திருவரங்கத்தம் இவரு சுவாமி தெரிவிக்கிறார், மதுரை தெரிவிக்கிறார், ஒண்ணுமே தெரியாது, ஏதுமே என் கையில இல்லை, என்னிடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். இத சுடி கொடுத்த நாச்சியார் ஆண்டார் 28வது பாசனம் திருப்பாவேலே. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அடிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பெருவை பெருந்தனை புண்ணியம் யாமுடியும் குறைவொன்றுமில்லாத கோயில். அந்த பாசனத்துல ஆண்டாளுக்கு எப்படியோ அனுகிரகம் பண்ணு கண்ணனை பிரார்த்திக்கிறா. கண்ணன் உடனே ஆண்டாள்கிட்ட கேட்கிறான், உங்ககிட்ட ஏதாவது இருக்கா நான் அனுகிரகம் பண்றதுக்கு? இதை நீ பண்ணினீன்னா அதுக்கு அந்த அனுகிரகம் கொடுக்குறேன். கடைக்கு போறோம், என்ன பணமோ அந்த பணம் கொடுத்தா அந்த பொருளை கொடுக்குறா. அப்ப இல்ல பண்டமாற்றா இருந்தாலும் நான் இந்த பொருளை கொடுத்தா நீ அந்த பொருளை கொடு அப்படின்றது உண்டு. அப்ப ஏதோ ஒண்ணு கொடுக்குறோம், ஏதோ ஒரு உபாயம் இருக்கு, அந்த உபாயத்தை வைத்து வியாஜ்யம்னு சொல்லுவார், அதை வைத்து கொண்டு அந்த பொருளை கொடுக்குறானோ. அதே போல கண்ணன் வியாபாரம் பேச ஆரம்பிச்சுட்டான். ஆண்டாள்கிட்ட என்ன பேசினா, உங்ககிட்ட என்ன இருக்கு நான் கொடுக்கறதுக்கு? கர்மஜான யோகங்கள் இருக்கான்னு இருந்தா நான் கொடுத்துடுறேன், ஒன்னும் குறையே இல்லை, இருந்தா நான் கொடுத்துடுறேன். அப்படின்னா என்ன கொடுக்குறேன்? மோட்சம் கொடுக்குறேன். மோட்சம் தானே கேட்கிறா, வேற எதுவும் வீடு வாசல் சொத்து சுகம் கேட்கல. இருந்தா நான் மோட்சம் கொடுத்துறேன்னா, ஏன் கண்ணனுக்கு என்னன்னா இவள்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை வைத்துட்டு நம்ம கொடுக்கணும். அந்த அபிப்பிராயத்தோடு ஆண்டாட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கும். ஒவ்வொன்னா பேசலாம். என்ன பேசிருக்கான்னா, உங்ககிட்ட என்ன இருக்கு நான் தரேன்னா, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கண்ணன் வரிசையா ஒவ்வொன்னா பரீட்சை பண்ணி இவள்கிட்ட கேட்டு இருக்கான். ஏதாவது ஒண்ணு ஆண்டாளுடைய தரையில போட்டு பார்த்தானா, ஆண்டாள் இதை பண்ணினபடியால இதை கொடுத்துருக்கா, அதனாலதான் அந்த மோசத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு ஒவ்வொன்னா இது உண்டா கேட்டு இருக்கான். ஆனா எதுவுமே இல்லைன்னு ஆண்டாள் சொல்லிட்டே இருக்கா. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். அப்ப நீங்க கறவைகள் பின் கறவை மாடுகளுக்கு பின்னாடி போனணும். ஒருவேளை திருமாலிருஞ்சோழ மலைக்கு போயிருப்பேலும். ஏன்னா ஆழ்வார் நம்மாழ்வாரே சொல்லியிருக்கார், திருமாலிருஞ்சோழ மலை என்றேன் என்ன, திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான்னு சொன்னிருக்கியா. அந்த வார்த்தையை கேட்டாலே புண்ணியம், அந்த திவ்யதேசத்துக்கு போனாலே புண்ணியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை அங்க போயிருக்கிறோன்னா அதெல்லாம் ஒன்னும் போகல. நீ பாட்டை நல்லா பாத்துக்கோ கண்ணா, நீ பாட்டை நல்லா பாரு. காணம் சேர்ந்துன்போம். கானகம்னா காட்டுக்கு போகணும். காட்டுக்கு போயிருக்கோம் தவிர அங்க நாங்க ஒண்ணும் பண்ணல. சரி, காட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, ஒருவேளை அந்த காடு நைமிசாரண்யமா இருக்குமோ? ஏன்னா நைமிசாரண்யம் 108 திவ்யதேசம், அது காடுதான், அங்க ஒன்றும் கோயில் கிடையாது, பின்னாடி ஏற்பட்டது. ஆனா அங்க திருவங்கி ஆழ்வார் மங்களாசாசனம், வானிலா ஒருவல் சிறுநுதல் பெருந்தோல் மாதரார் வனமுலை பயனே பேரினேன், அதனை பிழையெனக் கருதி பேதையேன் பிறவி நோயறுப்பான், ஏனிலேன் இருந்தேன் எண்ணினேன் எண்ணி இளையவர் கலவையின் திறத்தை நானினேன், உன் திருவடி அடைந்தேன் நைமிசாரண்யத்துள் இருந்தால். ஆச்சரியமான பதிகம். சுவாமி திருவங்கையாழ்வார் பெரிய திருமலை தெரிவிக்கிறார். ஒருவேளை அந்த திவ்ய தேசத்துக்கு போனல அந்த புண்ணியத்தை வச்சுன்னு நான் கொடுக்கலாமான்னா, அதெல்லாம் நாங்க காணம் போனோமே தவிர அங்க ஒண்ணு பெருமாள் இருக்கார் அதெல்லாம் சேவிக்கணும் அதெல்லாம் இல்லை. சரி, சேவிக்கணும், காணம் போய் சேர்ந்துட்டு அங்க காணம் போயிருக்கிற என்ன பண்ணும், ஒருவேளை ஆராதனை பண்றதுக்காக நாம சங்கீர்த்தனை தான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நாம சங்கீர்த்தனை எல்லா பலனையும் கொடுக்கும். அதையும் கலியுகத்துல நாம சங்கீர்த்தனை தான் பிரதானம். நாம சங்கீர்த்தனை இதான் பண்ணியிருக்கிறேன் பண்ணி கேட்ட ஒன்னும் சொல்ல. அதுக்கெல்லாம் நாங்க போகல, அதெல்லாம் நாங்க போகல. நாங்க எந்த மற்ற தெய்வத்துக்கும் போகல, எதுக்கும் போகல. என்ன பண்ணணும், நாங்க அங்க போய் சாப்பிடறதுக்காக போகணும். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். அங்க போய் சாப்பிடறதுக்காக போனோம். அதுவும் கையில பிரசாதத்தை கட்டிட்டு போயிருக்கோம். கட்டிட்டு போய் அங்க சாப்பிடறதுக்காக போனோம்னு சொன்னா ஆண்டாள். சரி இருக்கட்டும், சாப்பிடறதுக்காக போனேன்னா சாப்பிடத்தையாவது நீங்க காட்டுக்கு தானே போயிருக்க. ஆமா, அப்ப அந்த வனதேவதை இருக்காளேனா, அந்த வனதேவதற்கு கண்டருளை பண்ணி நீங்க சாப்பிட்டுருக்கலாமேன்னா
அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்களே என்ன பண்ணோம், கட்டு சாதத்தை பிரிச்சு நாங்களே ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டு இருக்கோம். ஏன்னா வனதேவதைக்கு இதுக்குமே வனதேவதை ரொம்ப முக்கியம். வனதேவதைக்கு காண்பித்து கண்ட்ரோல பண்ணி சாப்பிட்டா புண்ணியம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம், தர்மசாஸ்திரம். வனதேவதை அதான் நம்ம இன்னைக்கு என்னவோ மரங்கள் நடுங்கள், மரங்களை வெட்டாதீங்கன்னு சொன்னா சாஸ்திரமே அதான் சொல்லியிருக்கு, சம்பிரதாயமும் அதான் சொல்லியிருக்கு. ஏன்னா எந்த வித ஏன்னா மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூமாள் ஆழ்வார் பாசம். மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூமாள் தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால அந்த வனதேவதைக்கு நீங்க பூர்த்தியான சாப்பிட்டுருப்பாருன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் கண்டர்ல பண்ண ஒண்ணும் இல்லை. காணம் சேர்ந்து எதற்கெடுத்தாலும் காணம் சேர்ந்து உண்போம், காணம் சேர்ந்து உண்போம், காணம் சேர்ந்து சொன்னா அப்ப நடுவுல இருக்க தேவதைகள்லாம் சொல்லியிருக்கிறான்னு அதை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல. சரி போட்டோம், நீங்க சாப்பிட்டே வாஸ்து வந்தா ஒருவேளை நின்னுண்டு சாப்பிடாம உட்கார்ந்து சாப்பிட்டேலோ அந்த புண்ணியத்தை நான் எடுத்துக்கலாமா? அப்படின்னா இப்ப நம்ம என்ன திரும்ப புரிஞ்சுக்கணும், நிறைய கல்யாணத்துல இல்ல சுவாமி செல்ஃப் சர்வீஸ். அவன் ஒரு தட்டை எடுத்துன்னு போவா, அவ அப்படி இப்படி போட்டுட்டே இருப்பா. முதல்ல பிறச்சோறு மனச்சோறு கூடாது, ஸ்ரீவிஷ்ணு பிறச்சோரோ மனச்சோரோ கூடாதுன்னு சொல்லியிருக்கு. போனதுக்கு அப்புறம் கூட அங்க ஒரு தட்டை எடுத்துன்னு போயிட்டு அவாவா ஏதோ போட்டிருக்கா, என்ன பண்ணா எது பண்ணா தெரிய போட்டுருக்கா. அங்கங்கே நின்று சாப்பிடா பிறகு தர்மசாஸ்திரம் அதை ஒத்துக்கல. உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லி பரிசேஷனம் பண்ணி உட்கார்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அது என்ன பதார்த்தங்களோ அந்த பதார்த்தங்கள் தான் சாஸ்திரம் சம்மதித்த பதார்த்தங்கள், எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. இருந்தாலும் இப்ப கண்ணன் கேட்கறான், சரி நீங்க சாப்பிடுறது இருக்கட்டும், ஆனாலும் நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டு பெறனா அந்த உட்கார்ந்து சாப்பிட்டா புண்ணியம்னு நான் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனால அதை எடுத்துக்கலாம்னா காணம் சேர்ந்து உண்போம், காணம் சேர்ந்து உண்போம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உட்கார்ந்து சாப்பிட போயிண்டு வந்துண்டு போயிண்டு வச்சிருவேன்னா சாப்பிட்டு முடிச்சு உத்தரபோக்ஷணம் ஆயிடும். முதல்ல பரிசேஷனம் ஆகணும், பரிசேஷனம் உத்தரபூர்வக்ஷணம் ஆகணும். உத்தரபோக்ஷணம் அந்த தீர்த்தத்தை தெரிச்சு மறுபடியும் ஸ்வீகரிக்க போனோம். அது ஆனதுக்கு அப்புறம் மிச்சம் ஏதோ அங்க கொஞ்சம் கறியம் இருக்கும், இங்க ஊறுகாய் இருக்கும், அதை எடுத்துட்டு வாயில போட்டுட்டு போர்ச்சே போட்டுட்டே சாப்பிட்டு போவா. ரொம்ப தவறு. உத்தரபூர்வக்ஷணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த இலையை தொடப்படாது, இலையை தொடப்படாது. இப்ப அதனால நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா உட்கார்ந்தெல்லாம் ஒண்ணும் சாப்பிடல அப்படியே போயிட்டே இருக்கும். சரி போட்டோம், பரவாயில்ல போட்டோம். இருந்தாலும் பக்கத்துல இருக்க 2 பேருக்கு கொடுத்து சாப்பிட்டேனா கதியாராகும். 2 பேருக்கு இவாலும் சாப்பிடணும் அபாரம் சொன்னா கண்ணன் அப்படிதான் பண்ணோம். கண்ணன் அப்படிதான் மேல வரப்போறது, ஆச்சாரியத்தை மேல வரப்போறது. கண்ணன் அப்படிதான் 2 பேரும் கொடுத்து சாப்பிடணும். ஒருவேளை அந்த மாதிரி பண்ணலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவாவா எடுத்துன்னு சாப்பிடாத, யாருக்கும் கொடுக்கறது இல்லை, நடுவுல எல்லாம் ஒண்ணும் இதுவே கிடையாதுன்னா எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுல என்னன்னா இடைவெளியே இல்லாம அதெல்லாம் இல்லைன்னு ஆண்டாள் சொல்லிட்டாராம். ஆண்டா அதே போல அங்க எப்படி ஆண்டாள் சொன்னாலும் எங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நீதான் நெருகேத்துக்குமாக எங்களுக்கு கிருபை பண்ணணும்னு ஆண்டாள் தெரிவித்தார் போலே, நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம் செம்பன் மாட திருக்குறுகூர் நம்பி கண்பனாய் அடியே சதித்தேன் என்று நடுவுல ஏதாவது உண்டான்னு பாருங்க, ஒண்ணும் இல்லையே. எதா இருந்ததுன்னா ஏன் சுவாமி நடுவில் நான் எதா பண்ணினேன்னு ஏதாவது சொல்லியிருக்கேன்னா, மதுரகவியாவே இதை பண்ணார், இதை பண்ணபடியால நம்மாழ்வா அனுகிரகம் பண்ணார் அப்படின்னு நடுவில் இதா இருக்கனா ஒண்ணுமே இல்லையே. வரவார் ஒன்றில்லையால் வாழ்வு இனிதால், ஆழ்வார் பாசம் முதலாழ்வார், வரவார் ஒன்றில்லையால் வாழ்வு இனிதால் அப்படின்னு தெரியுது. அப்படின்னா என்ன, சதித்தேன் இன்றேன்னா இந்த இன்றே சப்தத்துல ஏபகாரம் இருக்கு பாருங்க. ஏபகாரம்னா அன்று ஈஸ்வரன் பாருங்க, அன்று ஈஸ்வரன் கூட இருந்தார் அப்படின்னா அப்படி ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. சதித்தேன் இன்றேன்னா முக்கியமான விஷயம் இது என்னன்னா, இன்றே இதற்கு முன்னாடி பகவான் அந்த ஈஸ்வரன் என்னிடத்துல எல்லாருக்கும் அந்தர்யாமையா இருக்க, அப்ரஹ்மாத்மக தத்துவமே கிடையாதுன்னு பார்த்துருக்கோம். அப்ப அந்தர்யாமை இருக்கணும். அப்ப என்னது, நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னலாம். அந்த முன்னலாம் காலம் எத்தனை காலமோ அந்த காலத்திலே பகவான் அங்க உட்கார்ந்து தான் இருந்தார். எங்க அந்தராத்மா உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனே இருந்து அழுதிட்டு உள்ளுக்குள்ள உட்கார்ந்துட்டு தான் இருந்தார். ஆனா நான் என்ன பண்ணேன், நம்பினேன் பிறர் நண்பொருளே. அப்ப நம்பினேன் பிறர் நண்பர்களையும் மடவாரையும் நம்பினேன் இல்லையா.
அப்ப வடவாரை நம்பினேன்னா இல்ல சுவாமி, நான் உள்ளுக்குள்ளதான் அவர் இருக்காரு. நான் என்னென்ன தவறான காரியங்கள், நான் பிறர் நண்பொருளை நம்பினேன், மடவாரையும் நம்பினேன். அப்ப என்னென்ன, இந்த ரெண்டு விஷயம், விஷயாந்தரங்களிலே ஈடுபடுதல், ஆத்மாபகாரம் பண்ணுதல், இதையும் பண்ணிடணும். பண்றச்சு அவர் உள்ளுக்குள்ளதுன்னு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கே, தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு மதுரகவி ஆழ்வார் தப்பு பண்ணாதேன்னு சொல்லணுமோன்னு சொல்லவே இல்லை. நாமே ஆத்திர இருக்கோம், அதுல தகப்பனா இருக்கார். தகப்பனா இருக்கச்சு இந்த பிள்ளையாண்டா ஏதாவது தப்பு பண்ணான்னு என்ன பண்ணுவான், என்னென்ன தப்பு பண்ற, பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணப்படாது, போ அப்படின்னு அந்த என்னென்ன நமக்கு உபதேசம் பண்ணணுமோ அல்லது எப்படி திருத்தணுமோ அந்த திருத்துவதற்குண்டான வழி பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? என்ன பண்ணுவார்? பண்ணாம இருக்க மாட்டார். தகப்பனாராச்சுன்னா இப்ப இவர் யாரு? பரபிரம்மம், பெற்றவர், உடல் துவக்கு உண்டு, அது அந்தரியாமியா வரை எப்போதும் இருக்கார். இந்த தகப்பனாருக்கு அந்தரியாமித்துவம் கிடையாது. என்னது, என்ன சம்பந்தம் 20, 30, 50 அவ்வளவுதான் அவருக்கும் தகப்பனாருக்கும் அந்த பிள்ளைக்கு சம்பந்தம். அதுவும் அவர் என்ன சரீராத்ம பாவனா இருக்காருன்னா ஒண்ணும் கிடையாது. நவவித சம்பந்தம் இருக்காருன்னா ஒண்ணும் கிடையாது. அந்தரியாமித்துவம் இருக்காருன்னா ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்க செய்தியும் இந்த தகப்பனாரை என்ன பண்றாரு, தப்பா பண்ணிட்டு இருக்க, பண்ணாதே பிள்ளை, அது ரொம்ப தப்புன்னு நம்ம திருத்தி நம்ம நல்வழிக்கு கொண்டு வராரோன்னு இவர் உள்ளுக்குள்ளதான் அந்தரியாம இருக்காரு. ஒருவேளை யாத்திரை ஏதாவது போயிட்டாரோ, பத்ரி யாத்திரை, அதே போல வந்து இந்த நேபாளில் இருக்கக்கூடிய ஆச்சரியமா இருக்கக்கூடிய அந்த பத்ரியூர் முக்திநாத், அந்த யாத்திரைக்கு தான் பண்ண அங்கேயும் போக மாட்டார், அங்கேயேதான் இருக்காரு. அங்கேயே இருந்துட்டு என்ன பண்ணாரா, சில பேர்லாம் சாமி இந்த தகப்பனார் ஆத்துல இல்லை, அதனாலதான் இந்த பிள்ளையான தப்பு பண்ணிட்டு இருக்கான். தகப்பனார் ஆத்துல இருந்தா, அவர் எங்கோ டூர் போயிருந்தா உத்தியோக விஷயமா, இப்ப இந்த பிள்ளை எப்படி கண்டுபிடிக்காம போகும் அப்படின்னு சொல்றாலும், அந்த மாதிரி இவர் ஏதாவது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவான் எங்கேயாவது டூர் எங்கேயா போயிருக்க, டூர்னா யாத்திரை எங்கேயா போயிருக்காருன்னா ஒண்ணும் கிடையாது, உள்ளுக்குள்ளதான் இருக்காரு. ஆனா நான் தப்பண்ணேன். இப்ப மதுரை வைக்கிறேன், நான் தப்பி பண்ணிடணும். அப்ப கூடவே இருக்கும் போது நான் தப்பிழைத்தேன், தவறிழைத்தேன். மதுரகவியார் தெரிவிக்கிறார், பகவான் உள்ளுக்குள்ள அந்தரியாம இருக்கிறார், அந்தரிமையா இருக்கும் போது நான் தவறு இழைத்தேனோ. ஆனா ஆழ்வார் எப்போதாவது அந்தரியாமியா வியாபிக்க முடியுமானா முடியாது. பகவானால் தான் வியாபிக்க முடியுமே தவிர அந்தராத்மாவா, ஆழ்வாருக்கு அந்தராத்மா தம்பி உண்டானா கிடையாது. அவர் எங்க இருக்காரு, திருப்புலி ஆழ்வார் திருவடியில அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவ்வளவுதானா. அடியன் என்ன பண்ண, மதுரை தெரிவிக்கிறார், அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கேன், தள்ளி கிட்டக்க போறதுக்கு பயம். அப்ப பெரிய யோகியாச்சனும் தள்ளி இருக்கேன். ஆனா அங்க இருந்து கொண்டே என்ன மாத்தினாரனோ, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவானால என்ன மாற்ற முடியல. ஆழ்வார் ஒன்னும் அந்தர்யாமி கிடையாது, ஷரீராத்ம பாவம் கிடையாது, நவவித சம்பந்தம் கிடையாது. இது எல்லாம் இல்லாம இருக்க செய்தையும் அவர் அங்க திருப்புலி ஆழ்வார் திருவடியில வாரத்தில் இருந்துட்டு இருக்கார், அப்படியே தள்ளி இருந்துட்டு இருக்க. இருந்திருந்தாலும் என்ன பண்ணாரு, என்ன மாத்தினாரனோ. எதுக்கு இதை சொல்லினா, உள்ளேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெருமாளால சாதிக்க முடியல. உள்ளேயே உட்கார்ந்து இருக்கார், உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறுதியிட்டு உள்ளேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெருமாளால சாதிக்க முடியல. தள்ளி இருந்து கொண்டு சுவாமி நம்மாழ்வார் சாதித்தாரே, அதைத்தான் இன்றே சதித்தேன் இன்றே. அவர் கூடவே இருந்தார், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. யாரு பகவானா சொல்றாரு, கூடவே இல்லையா சுவாமி, இன்னைக்கும் இருக்கார், எப்பவும் இருப்பார், எந்த நிலையிலும் இருப்பார், எந்த நிலையிலும் இருந்திருப்பார். ஆனா பிரயோஜனம் இல்லாம பேச ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆனா ஆழ்வார் என்ன சன்னதி மாகாப்பியத்தாலே, ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம், அவர் இருக்கத்தும் எனக்கு இருக்கும் நிறைய தூரம் இருக்கு, இடைவெளி இருக்கு. அந்த இடைவெளி இருந்தாலும் என்னை எப்படி திருத்தி திருமகள் கேள்வனிக்கு ஆக்கினாரோனோ, அதை பண்ணாரனோ, அதை பண்ணபடியாலே இப்படியும் பிறந்ததை பிரீத்தராகிறான். அப்ப இப்படி பண்ணி அவர் பிரீத்தராகிறான் தெரிவிக்கிற. ஏன் தெரிவிக்கிறேன்னா, உள்ளுக்குள்ள இருந்து கொண்டே அவர் ஒன்னும் பண்ணாம போயிடுத்து, உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு அவரால் ஒன்னும் பண்ணாம போயிடுத்து. ஆனா ஆழ்வார் வெளியில இருந்து கொண்டே எனக்கு என்னென்ன பணம் அத்தனையும் பண்ணி அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான், அதனால என சதித்தேன் என்றே, நான் சதுரனானேன், செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தேன் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய பாசனம் ஆச்சரியான பாசனம். 5ஆம் பாசனம் முற்று பெற்றது. நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னையும், நம்பினேன் மடவாரியம் முன்னலாம், செம்பன் மாட திருக்குறுவூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்றே. 5 பாசனம் முடிச்சிருக்கோம்.
அதற்கு மேல 6வது பாசனம் ஆச்சரியமான பாசனம். இன்று தொட்டும் எடுமையம் எந்திரான் நின்று தன்புகள் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினேன். என்றும் என்னை இகழ்விலன், என்னை ஓர் நாளும் இகழ்விலன் அப்படின்னா என்ன? கைவிட மாட்டார் நம்மாழ்வார். மதுரக வைத்திருக்காரு, என்னை கைவிட மாட்டார் நம்மாழ்வார் அப்படின்னார். சிவசுவாமி கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கேள்வி வந்துட்டு, 6வது பாசுரத்திலே ஒவ்வொரு பாசுரத்துக்கும் சங்கதி உண்டு. சங்கத்தினா தொடர்பு. என்ன தொடர்பு? இந்த பாசுரம் ஏன் ஏற்பட்டது, அந்தந்த தொடர்பு தான் நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். இப்ப இதுல என்ன தெரிவிக்கணும்னா, இப்போ ஒரு கேள்வி வந்துட்டு. என்ன கேள்வி? நாமெல்லாம் குடிச்சுன்னு கேட்டோம், மதுரை கவியாள் மடி பிடிச்சு கேட்டு இருக்கோம். உம்மை ஆழ்வார் கை கொண்டார்னு சொல்லியே, வாஸ்தவம் தான், கை கொண்டார் தெரியாது. ஏன்னா அதிலே சதிர்த்தேன் இன்றே, இன்னைக்கே கிடைச்சிட்டு அந்தரியாமையா இருந்து கொண்டு பகவான் பண்ணாத காரியத்தையும் நம்மாழ்வார் பண்ணான்னு சொன்னேன். சந்தோஷம், நன்னா தான் இருக்கு, வாஸ்தவம் தான். ஆனா இந்த கை கொண்ட நிலை எத்தனை நாள் நிற்கும்? சில பேர் உங்களுக்கு நான் எல்லாம் பண்றேன்னு சொன்னாலே பண்ணுவா, ஒரு 10 நாள் 20 நாள் பண்ணுவா. அதுக்கப்புறம் 15ஆம் நாள் ஒரு வழக்கம் ஒண்ணு இருக்கு. விருந்தாளி வந்தா வச்சுக்கேன், முதல் நாள் வாழை இலை இருக்குமா, அடுத்த நாள் தையல இருக்குமா, அடுத்த நாள் தரையில இருக்குமா, அதுக்கு அடுத்த நாள் எதுவுமே இருக்காதான் கிளம்புறது வரும். சொல்றது தெரியணும். அதே போல ஆழ்வாரும் அங்கீகாரம் பண்ணார் அவர் ஏத்துண்டாருன்னா எப்படி சுவாமி? என்னமா ஏத்துண்டாரு வாஸ்தவம், ஒத்துக்கிறேன், தெரியல என்ன. ஆனா இது எத்தனை நாள் தங்கும்? சில பேர்ல ஒரு வாசனை திரவியத்தை போட்டு குளிச்சாச்சுன்னா அந்த வாசனை அப்படியே எத்தனை நாள் இருக்கும்? 4 நாள் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அப்படி 4 நாளா அதிகப்படியா சொல்லிட்டு இருக்கேன். முதல் நாளே இவருடைய சரீர துர்நாற்றமே அதுல வந்துடும், அதுல கலந்து அதுவும் துர்நாற்றமா போயிடும். அப்படி இருக்க செய்து உமக்கு எத்தனை நாள் நிற்கும்? இந்த கேள்வி நம்ம கேட்டோம். ஏன்னா சாமானியமா இந்த காலத்துல, அந்த காலத்துல சந்தை கத்துப்பா நிறைய பேர். சந்தை ரொம்ப முக்கியம். 4000 திவ்ய பிரபு சந்தை கத்துக்கணும். ஆனா இவருக்கு இந்த சுவாமிக்கு சந்தை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. சுவாமி கத்துக்கிறேன்னு அதுக்குன்னு ஒரு வாத்தியார் என்ன ஏற்பாடு பண்ணிட்டார். ஏற்பாடு பண்ணோடனே அவரும் வரேன்னு சொல்லிட்டார். ரொம்ப நன்னா சொல்லிட்டு ரொம்ப பிரசித்தி. அவர்கிட்ட ஏற்பாடு பண்ணிட்டார். அவரும் வரேன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி வேணா வரேன், என்ன வேணா, ஏன்னா அவர் வருவாரா மாட்டோம் சந்தேகம். வராருன்னா இவர் அவரை இடத்துக்கு போகணும். யார சந்தை கத்துக்கணும்னு கத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சுவாமி, வாத்தியார் எங்க இருக்காரோ அந்த இடத்துக்கு போகணும். சுவாமி நீ 2 மணிக்கு வர சொன்னாலும் வரேன், ராத்திரி 2 மணிக்கு வர சொன்னாலும் வரேன், ராத்திரி 12 மணிக்கு வர சொன்னாலும் வரேன், அப்படி என்னென்ன வாக்குறுதியோ எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டாரு. சரி, இந்த பிள்ளையான சொல்லிக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அது ஆரம்பிச்சார். அப்படி சந்தை கத்துக்க ஆரம்பிச்சோட ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. சந்தை நல்லாதான் கத்துனாரு. 10 நாள் முடிஞ்சவனே இப்ப திருவை சொல்லணும். இன்னைக்குமே சந்தை சொல்லிட்டே இருக்கிறது திருவை சொல்லணும். திருவைன்னா என்னன்னா, இப்போ பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு இது சந்தை. அப்ப ஆச்சாரன் சொல்ல சிஷ்யன் 3 தடவை சொல்லணும். ஆச்சாரன் சொல்ல சிஷ்யன் 3 தடவை சொல்லணும், இது சந்தை. ஆனா சந்தை சொல்லும் போது புஸ்தகம் கையில இருக்கப்படாது. யாருக்கு இருக்கப்படாது? சந்தை சொல்லி கொடுக்குறவாங்க, சந்தை சொல்லி கொடுத்து ஏத்துக்கிறா பண்ணுவா, அதாவது சந்தை கத்துக்கிறா பாருங்க, அவன்கிட்ட புஸ்தகம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு அது இல்ல. புஸ்தகத்தை கையில வச்சுட்டு இல்ல சந்தை சொல்லக்கூடிய வாத்தியார் ஒழுங்கா சொல்றாரா பாக்கலாம். இவருக்கு என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு. ஏன்னா புஸ்தகம் இருந்தாலே நம்ம புஸ்தகத்தை பார்த்து அவர் சொல்றதை திருப்பி சொல்லுவோம். அது கூடவே கூடாது. அவர் சொல்லக்கூடிய சப்தத்தை நன்னா உன்னிப்பா கவனிக்கணும். அதே சப்தத்தை நம்ம இடணும். அப்பதான் அந்த சந்தை ஒழுங்கா வருமே தவிர, புஸ்தகத்தை பார்த்தோம்னா என் விருப்பப்படி போறேன்னு அர்த்தம். சரி, சந்தை சொல்லி கொடுத்துட்டார், இவர் நல்லா கத்துட்டான். கத்துன்னு 10 நாள் ஆச்சு. திரும்ப சொல்லணும். திரும்ப சொல்லணும்னா என்னன்னா, இவன் திரும்ப சொல்லணும். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு, பல்லாயிரத்தாண்டு தனியா அவர் சொல்லணும். அதுக்கு வாத்தியா இருக்க மாட்டாங்க. இப்ப அந்த திரும்ப வரைச்சு என்ன சொல்லிட்டாங்க இந்த சுவாமி நீங்க சந்தை நல்லதான் சொல்லி கொடுத்தேன், நான் திருவையை எங்க ஆத்துல போய் சொல்லிக்கிறேன், நீ மேற்கொண்டு சந்தையை சொல்லிக் கொடுன்னா சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. இப்ப அப்படியே நின்று போயிடுச்சு. நீ சொல்லிக் கொடுங்க, அப்படியே போயிடுத்தணும். இப்ப எதுக்காக இந்த திரட்டாங்க சொன்ன அந்த மாதிரி நீ என்ன பண்ணாரு, இந்த ஆழ்வாரனுக்கு நன்னாதான் அனுகிரகம் பண்ணார் சொல்லிட்டு இருக்க வாஸ்தவம் தான். ஆனா இது எத்தனை நாள் தாங்கும்? இது
லோகத்திலேயே ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில அழுக்கு படுறதுன்னு வச்சுக்கோங்க, தொடச்சிட்டோம், திருப்பி ஒரு 10 நிமிஷத்துல அழுக்கு வந்துடும். அழுக்கு வந்து போனோம். ஏன்னா இந்த சம்சாரம் இது. இந்த சம்சாரம் தொடைக்க 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 அழுக்கு வந்து மூடிட்டே இருக்குல்லையே. சம்சாரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் தெரிவிக்கிறது இல்லையா? அப்ப தொடைக்க தொடக்கத்திற்கு அந்த அழுக்கு வந்து இருக்கணும். அப்ப அந்த அழுக்கு வந்துருக்கு. எத்தனை நாளும் உன்னை அவர் இழுத்து பிடிப்பார். நம்மாழ்வ நன்னதான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. எத்தனை நாள் உன்னை இழுத்து பிடிப்பார். அதனால நீரு எப்படி நீங்க இருப்பீர், எப்படி இது எத்தனை நாள் தாங்கும் அப்படின்னு கேட்க. அது மட்டும் இல்ல, அழுக்கு மறுபடியும் வந்து மூடிக்கவே. இது சம்சாரம், இது சீமை குண்டம் இல்லை. இங்க கலங்குவாரும் உண்டு கலக்குவாரும் உண்டு. ஏதாவது நம்ம சந்தை கத்துட்டே இருக்க ஒண்ணு வேணா காலக்ஷேபமே. காலக்ஷேபம் இந்த தேதி. ஆனா காலக்ஷேபம் அநேகமா கேட்கிறவாட வசதியை பொறுத்து காலக்ஷேபம் பண்றது கிடையாது. சொல்லக்கூடிய காலக்ஷேப அதிகாரி யாரோ அந்த அதிகாரியுடைய சௌரியத்துக்கு தகுந்த காலக்ஷேபம் அந்த இந்த தேதி இந்த நேரம் அப்படின்னு ஏற்பாடு பண்றான். ஒவ்வொன்றும் அவள் தான் பார்த்துதான் ஏற்பாடு பண்ணணும்னா காலக்ஷேபம் நடக்காது. இந்த சுவாமியுடைய காலக்ஷேப அதிகாரி யாரோ அவளுக்கு நேரத்துக்கு இந்த மாதிரி இருக்கா. அப்ப அந்த நேரத்துல அவளுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கணும். எதுக்கு பிராதானியம் கொடுக்குறாருன்னு அர்த்தம். இதுக்கு பிராதானியம் ஏன்னா ஆத்மாவுக்கு பிராதானியமா சரீரத்துக்கு பிராதானியம் அர்த்தம். காலக்ஷேபம் கேட்டா ஆத்மாவுக்கு பிராதானியம் அர்த்தம். வேற ஏதாவது லௌகிக விஷயமா ஆத்துல இந்த வேலை இது வேலை அது வேலை, யாரோ பந்துக்கள் வந்திருக்கா, அது வந்து சம்பந்தி வந்திருக்கா, ஏதோ ஒரு காரியம்னா அப்ப சரீரத்துக்கு வேலை கொடுக்கணும்னு அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப இதுலயே நமக்கு முடிஞ்சுடுறது. நமக்கு எதுக்கு பிராதானியம் கொடுக்குறோன்னு தெரியறதுனும். அதே போல இங்க இந்த ஆழ்வார் உனக்கு சொல்லிக் கொடுத்துக்கிற வாஸ்தவம் தான். அது எத்தனை நாள் ஆகும், மறுபடியும் வந்து மூடிக்கணுமோனோ அப்படின்னு நம்ம கேட்டோம். கிடையாதுன்றார் மதுரகவியாழ்வார். கிடையாதுன்றார். இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் நின்று தன்புகள் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூம் நம்பி என்றுமென்னை இகழ்விலன் காண்பினேன். இன்று மட்டுமல்ல 7 பிறவிக்கும் இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான். 7 பிறவிக்கும். அப்பன்னா 7 பிறவிக்குன்னா 7 பிறவினா இந்த 7 பிறவின்னு சொல்றா பாருங்க. அதாவது 7 இவா குடும்பம் இவா குடும்பம் இவா குடும்பம் அப்படின்னு அந்த சப்த பர்வன்னு சொல்றார். அந்த மாதிரி 7 பிறவின்னா அப்படி இல்லை. இதுக்கு யாவதாத்ம பாவின்னு பேர். யாவதாத்ம பாவினா மேலுள்ள காலம் பரியந்தம் 7 பிறப்புன்னு சொன்னதுக்குன்னா அது ஒரு அடையாளத்துக்காக சொல்லியிருக்காங்க. அது ஒரு அடையாளத்துக்காக சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் மேலுள்ள காலம், இனிமேல் கூறக்கூடிய காலம் எல்லாம் என்ன காலம் எல்லாமே நான் கெட்டு போகாதபடி ஆழ்வாவுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்கு. இனிமே அதான் யாவதாத்ம பாவினா ஆத்மா இருக்கிற பரியந்தம்னு அர்த்தம். ஆத்மா இருக்கிற பரியந்தம் என்ன அர்த்தம்? ஆத்மா போகுமா? போகாது. அப்ப எப்பவுமே அர்த்தம். அதே போல யாவதாத்ம பாவி நான் கெட்டு போற பிறகாதபடி ஆழ்வார் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் நின்று தன் புகழ் ஏத்த அருளினான். ஆழ்வார் திருமொழின்னா அவருடைய எப்படி அவருடைய திருவடியிலே உறுதி குலையாதபடி நின்று 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 தன் புகழ் ஏத்த அருளினான். நின்று நிலைத்து நின்று ஆனா அவரிடத்திலே உறுதியோடு அப்படின்னா அவரை பற்றி பாடும்படி பண்ணினான். அப்படின்னா அவர் சொன்ன என்ன பண்ணியிருக்கார்? நின்று தன் புகழ் ஏத்த அருளினான். நின்று எழுந்து நிக்கிறது இல்லை, என் மனசுல நிற்கும்படி பண்ணினார். அது சாஸ்வதமா அவர் பண்ண அனுகிரகம் நிற்கும்படி பண்ணினார். அது மட்டும் இல்ல, அவருடைய புகழை ஏற்றும்படி பண்ணினார். அது எப்பவுமே நின்றுனா எப்பவுமே அர்த்தம். அங்கு எப்பவுமே நிற்கும்படியான அந்த அனுகிரகத்தோடு உறுதியோடு அத்தியவசாயத்தோடு பண்ணினார் அப்படின்னு அப்படிப்பட்ட பாடும்படி பண்ணினான். அடுத்து குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே. குன்றமாடுனா மலை போல இருக்கக்கூடிய மாடங்களை உடைய திருநகரிக்கு தலைவரான ஆழ்வார். குண்டமாட திருக்குறுகூர் நம்பி. அங்க மாடங்கள்லாம் மலை போல இருக்குமா? அந்த மாடங்கள்லாம் மலை போல இருக்குமா மாடங்கள்? அப்படிப்பட்ட மாடங்கள் மலை போல இருக்கக்கூடிய அந்த திருநகரிக்கு தலைவரான ஆழ்வார் இனி என்றும் என்னை இகழ்விலன் காரணே. இனி எக்காலத்திலும் இனி எக்காலத்திலும் என் விஷயத்தில் விட்டு விடுதல் என்பது அவரிடத்தில் கிடையாது. அப்ப விட்டு விடுதல்னா என்ன அர்த்தமா? அனாதரம் இருப்பதாக இருக்க மாட்டார். என்னை அப்படின்னா என்னை எல்லாரும்
இன்னும் எக்காலத்திலும் ஆதரிப்பார், என்றும் ஆதரிப்பார். அப்ப அனாதரிக்கக்கூடிய தன்மையே கிடையாது, எப்பவும் ஆதரிக்க தன்மைதான் உண்டு. ஏன்னா ஏன்னா இத்தனை தூரம் நீங்க பண்ணிட்டு இருக்கிற எப்படின்னா நீங்களே பார்க்கலாமே, நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா நீங்களே இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க சொன்னா என்று மண்ணை இகழ்விடன் காண்மீனே, நான் சொன்னா உங்களுக்கு சரியா புரியாது. நீங்க பிரத்யட்சமா சேவிக்கலாம், பிரத்யட்சமா சேவிக்கலாம். ஏன்னா நான் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை வராது. நீங்க பிரத்யட்சமா சேவிக்கலாமா? ஏன்னா நின்று தன் புகழ் ஏற்றியுடன் நின்று நின்று அந்த ஆழ்வாருடைய புகழை பாடும்படி ஆக்கினார் இல்லையா? இப்படி இந்த திவ்ய தேசத்திலே மலை போல உறுதியாக மாடங்கள் இருக்கின்றனவே, அப்ப அப்படிப்பட்ட எப்படி மலை போல உறுதியாக மாடங்கள் இருக்கின்றனவோ அதே போல ஆழ்வாரும் உறுதியாக என்னை பற்றினான், இனி என்னை ஆழ்வார் கைவிட மாட்டான் அப்படின்னு தெரிவித்தார். இதான் என்றும் என்னை இகழ்விலன், இகழ்விலன் கைவிட மாட்டார், கைவிட மாட்டான்னு தெரிவித்தார். இந்த மாதிரி இருக்கா சுவாமினா 2-3 இடம் பார்க்கலாம், 2-3 இடம் பார்க்கலாம். விடிவேனோ என் விளக்கை என்னாவியை நடுவே வந்து உய்யக் கொள்கின்ற நாதனை, அப்படி ஒரு பாசனம். இன்னொன்னு என்னை நிகழ்கிலும் என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை அகழ்விக்க தானும் கில்லானினை பின்னை நெடும்படைத்தோன் மலர்பேருடைய, இது ஒரு பாசனம். இதுல என்னதுன்னா இனிமே பகவான் என்னை விடமாட்டார்னு நம்மாழ்வா சொல்றார். விடிவேணும் இனி இடியோனு என் விளக்கை என்னாவியை நடுவே வந்து உய்யக் கொள்கின்ற நாதனை. அப்பனா விடுவேணும் இனி யான் என் மணியையே, மணியையே நான் விடுவேனா, அவரும் விடுறதுல நானும் விட போறதுன்னு திருப்பியாரையா? அப்பதான் திருப்பி. அதே போல இங்க இன்னொன்னு என்னன்னா சுக்ரீவன் வந்து பேசுறான். அவன் பேச பேச என்னன்னா நிவேதேதமாம் சிப்ரம் விபீஷணம் அடிக்கடி இந்த திருட்டாந்தத்தை அடிக்க சொல்லியே இருக்கேன். ஏன்னா சரணாகதி சாஸ்திரம் ஒரு திட அத்தியாவசியம், விபீஷண சரணாகதி ரொம்ப முக்கியம். அங்க என்ன தெரியுங்கன்னா நேரம் விபீஷணம் வந்துட்டான், வந்த உடனே சுக்ரீவன் பேசுறான். பேச 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 என்ன அவனை ஏத்துக்காத அக்காலத்துல வந்திருக்கான், ராமா ஏத்துக்காத, நமக்கே ஆபத்து வந்துடும், என்னென்ன சொன்னோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப சுக்ரீவனுக்கு சந்தேகம் வந்துட்டு ராமன் ஏற்றுக்கொள்வானா மாட்டோனும், ராமன் ஏற்றுக்கொள்வானா மாட்டோனும் எப்படி. ஏன்னா அப்ப ராமன் சொல்லக்கூடிய வார்த்தை மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோயத்தியவித் அச்சஸ்யாது ததாமேதது அகரிக்கத்தம். ஆச்சரியமா ஸ்லோகம். சில முத்தாய்ப்பு வைத்தா போல சில 3 ஸ்லோகங்கள், அது யுத்த காண்டத்துல ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க ராமாயணத்துல. நான் ஒரு நாள் விபீஷண கைவிட மாட்டேன். அப்ப கைவிடமா சகுதேவ பிரபன்னாய சபாஸ்மீதி ஜயாயதே அபயம் சிரம்பூதேக்கிய ததாம் ஏதத்ருதம் மமா. இதுவும் ராமனுடைய வார்த்தை. நான் கைவிட மாட்டேன், இதோடைய விரதம் சொன்னானோ. அப்ப என்னை அண்டினவர்களை நான் கைவிட மாட்டேன்னு சொன்னான் ராமன். இது வரைக்கும் அண்டின பெருமாள் தன்னை கைவிட மாட்டான்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். விடுவேனோ என் விளக்கை என்னாவியை என்னை நிகழ்க்க என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை அகழ்விக்க தானும் கில்லானினே. பகவான் என்னை கைவிட மாட்டார் நம்மாழ்வார் சொன்னார். அதே போல அண்டினனான என்னை நம் ஆழ்வார் கைவிட மாட்டார் என்று மதுரகவி ஆழ்வார் தெரிவிக்கிறார். 3 பேர் சொல்லியிருக்கார். முதல்ல ராமன் சொன்னது என்ன சொன்னா, விபீஷணன் நான் கைவிட மாட்டேன் ராமன் சொன்னார். அடுத்து நம்மாழ்வார் பெருமாள் என்னை கைவிட மாட்டார் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அந்த நம்மாழ்வார் என்னை கைவிட மாட்டார்னு மதுரகவியார் தெரிவிக்க. இதான் 3 அனுபவம்னு பேர் சொல்லிதான். 3 அனுபவம் ஒரு காலட்சமா வைக்கலாம். 3 அனுபவம் இல்லையா? ராமன், நம்மாழ்வார் அப்படின்னு மதுரகவியாழ்வார் வார்த்தை. பெரிய அனுபவம் அது. ராமன் வார்த்தை, மதுரகவியாழ்வார் வார்த்தை, நம்மாழ்வார் வார்த்தைங்க. நச்சதேயம் கசஞ்சன, நச்சதேயம் என்றும் விடுவேனோ என்றும் இகழ்வன் என்றும் 3 திருவாக்கு இல்லையா? அந்த 3 திருவாக்கு வைத்துக் கொண்டுதான் இனி அவர் என்னை விடமாட்டான். நீங்க என்ன கேட்டீங்க? ஆழ்வார் விட்டுடுவாரான்னு கேட்டு இருக்கணும். விடவே மாட்டான்னு தெரிவிக்கிற. இப்ப பெரிய வாக்கியமுறை வியாக்கியானம் பார்க்கிறோம். வியாக்கியான அவதாரிக ஆசிரியர் 6ஆம் பாட்டில் ஆழ்வார் இப்போது இங்கே விஷீகரித்தாலும் ஏதாம் அனாதிகால வாசனை பண்ணி போன்ற விஷயம் ஆகையாலே அது மறுவலிடவோ ஒண்ண, அது திரும்பி வந்துடுமோ, மறுவலிடவோ ஒண்ண அங்கன் மறுவலிடம்படி படியாயோ ஆழ்வார் பிரசாதம் என் பக்கல் இருப்பதென்கிறார். சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேக யோக பிரஷ்டோ பிரஜாயத்தை என்றும்
சமாதி பங்கஸ்தியாதிசி என்றும் பிரம்மம் பிரசங்கிக்கும் பகவத் கிருபை அளவிலே 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 நினைத்திருக்குமோ ஆழ்வார் கிருபை. ஆச்சரியமா எடுத்திருக்க. சிலதெல்லாம் இவருடைய வியாக்கியானத்தையோ நமக்கு போறோம். பொழுதுபோக்கு இந்த வியாக்கியானம் தெரிவிக்கிற பாருங்க, இதைதான் தெரிவிக்கிறேன். இப்ப அது பக்கம் 151 புஸ்தகம் வச்சுருக்கா. பக்கம் 151 இது பெரியவாச்சமுடைய வியாக்கியானம். ஆழ்வார் இப்ப உன்னை கை கொண்டு நாமெல்லாம் கேட்டோம். ஆழ்வார் தேவரீரை இப்ப கை கொண்டு இருக்கலாம், அங்கீகாரம் பண்ணியிருக்கலாம், வாஸ்தவம் தான். விஷயீகாரம் பண்ணியிருக்கலாம், வாஸ்தவம் தான். ஆனா இதுல என்னன்னா, அனாதி காலமாக உன் வாசனை இருக்கே சுவாமி, அது வெறுமனே விடுமா? வாசனா ருச்சி இருக்க ரொம்ப முக்கியம். சுவாமி எம்பெருமானார் வாத்தியார் பிள்ளையே வாத்தியார் திருத்த மாட்டார்னு கேள்விப்பட்டுக்கணும். இது எம்பெருமான விஷயத்துல அப்படிதான் இருக்கு. ஆச்சாரோடைய பிள்ளைகள்லாம் எங்கெங்கோ திருக ஆரம்பிச்சிட்டா. அந்த ஆச்சாரம் எனக்குன்னா இந்த சுவாமி திருவள்ளுவர் கொண்டு சேர்த்துட்டா. சுவாமி நீதான் எங்களுடைய பிள்ளைய நீங்க ரட்சிக்கணும்னுட்டா. அந்த மாதிரி ஒரு பிள்ளையாண்டா வந்தானா அவன் வரல, எங்கெங்கோ சுற்றின்னு இருக்கான். அவனை எப்படியோ திருத்தி கொண்டு வந்து சேர்த்துட்டார் எம்பெருமானார். சேர்த்த உடனே நல்லா காலட்சேபம் கேட்டுட்டு இருக்கான். 4 நாள் ஆச்சு. நல்லா காலட்சேபம் கேட்டுட்டு இருக்கான். புஸ்தகத்தை வச்சு காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கா ஸ்ரீரங்கத்துல. 5ஆம் நாள் காலட்சேபத்துக்காக வந்தார். புஸ்தகத்தை திறந்து கிரந்தத்தை திறந்து பார்த்தா எல்லாரும் உட்காந்துருக்கா. அந்த பிள்ளையாண்ட வந்து காணும். எங்கன்னு கேட்டார். மற்ற சிஷ்யாலும் கேட்டுக்காரு, எங்க அந்த பிள்ளையாண்ட காணவே என்ன? சுவாமி அவர் பழைய இடத்துக்கு போயிட்டார். பழைய அந்த தூர்த்த கோஷ்டி இருக்கணும், தீவிரவாத கோஷ்டி, அந்த கோஷ்டிக்கு போயாச்சு. நாங்கள்லாம் இருக்க சுவாமி, எங்களுக்கு நீங்க சொல்லலாம். அவர் போனா போயிட்டு போட்டுருந்தார். சுவாமி நிதர்மம் பண்ணார், கிரந்தத்தை முடினார். காலக்ஷேபம் இனிமே அங்கதான், அந்த பிள்ளையாண்டா எங்க இருக்கணும் அங்க காலக்ஷேபம் பண்ணிட்டார். கிளம்பிட்டார். கிளம்பி நேரா போற அந்த பிள்ளை எங்க இருக்கான்னு பழைய கோஷ்டிக்கு போயிட்டான். அந்த தூர்த்த கோஷ்டியில கெட்ட சகவாசம் இருக்கக்கூடிய கோஷ்டி, அந்த கோஷ்டி போயிட்டு அங்க இருந்துட்டு இருக்கான். இவர் சுவாமி இங்கிருந்து திருதண்டத்தை வைத்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அவன் அங்கிருந்து பார்த்துட்டான் வந்துட்டு இருக்காரு. 4 நாள் இவரோட இருந்தோம், இது ஒன்னும் நமக்கு சரிப்படல, பழைய வாசனை தான் நமக்கு சரியா இருக்குன்னு அவன் அங்க இருந்துட்டு இருக்கான். அங்கிருந்து பார்த்த உடனே அங்கிருந்து சத்தம் போடுறான். அவன் என்ன, சுவாமி தேவரீர் விட்டுட்டேன், இனிமே நீர் என்கிட்ட வர வேண்டாம், நான் விட்டேன், நீர் உங்க காரியம் பார்த்துக்கோ, என் காரியத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து சத்தம் போட்டு இருக்கான். சுவாமி சொன்னார், நீர் விட்டாலும் நான் விடுறதா இல்லைன்னு. நீர் விட்டாலும் நான் விடுறதா இல்லைன்னு. இல்லைன்னா அப்படி ஏன்னா ஏன் சுவாமி இந்த மாதிரி பண்றேன்னா, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பகவானுடைய சொத்து. இப்பதானே பார்த்தோம், நம்பினேன் பிறன் நண்பொருள். அந்த பகவானுடைய சொத்து இல்லையா, அந்த சொத்து அவர்கிட்ட போய் சேரணுமோ, அதுக்காக தெரிகிற அந்த வாசனை என்ன பண்ணுனா, திரும்ப 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 அதையே பண்ண தோணும். திரும்ப திரும்ப அதையே பண்ணுது. அது மாதிரி நீர் எத்தனை நாளா இந்த முன்னலாம் நம்பினேன் பிறன் நண்பொருள் தன்னை இப்ப பாக்குறது நம்ம பார்க்க பாசனமே வேறு. இன்று தொட்டும் எளிமையும் என்கிறான் பாசனத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா முன்னாடி பாசனத்தோடு லிங்க் பண்ணாதான் இந்த பாசனத்தோடு நான் அர்த்தமே புரியும். நம்பினேன் பிறன் நண்பொருள் எத்தனை வாசனையோ முன்னலாம் என்று சொல்ல வாசனையோ இருந்தீனோ, அந்த வாசனையோ தவிர்த்து இப்படி தவிச்சேரு ஒரு போது அந்த தவிச்சுன்றது அது திரும்பி வந்துடுமே, எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கேட்க, அது வரும்படியா எங்க ஆழ்வார் பண்ணுவார். அது வரும்படி எங்க ஆழ்வார் பண்ணுவார. அவ்வளவு அந்த ஆழ்வாருக்கு அவ்வளவுதான் வைபவமா? நீங்க ரொம்ப குறைவே இடம் போட்டு இருக்க. ஆழ்வாருக்கு இருக்க ஒரு வைபவம்னா அந்த மாதிரி வைபவம் இல்ல. அது வருமா, அது வருமானு என்னை ஆழ்வார் அங்கீகாரம்னா என்ன? சில சமயம்லாம் இந்த வைத்தியர்லாம் இருக்கா, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுப்பா. ஏதோ உடம்புக்கு வியாதின்னு வச்சுக்கோ, மருந்து மாத்திரை கொடுக்கச்சே அவ கொடுக்கும் போது ஒரு 15 நாளுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பா. அந்த 15 நாள் சரியா போயிடும், திருப்பி 30 நாள் கழிச்சு திருப்பி வந்துடும். அந்த மாதிரி கொடுப்பா. ஏன் சுவாமின்னா அப்புறம் வராத போனா எனக்கு இப்படி வரும்படி வருது, அதனால அந்த மாதிரி கொடுக்குறாருன்னு. அதே போல இவர் ஏதோ மருந்து கொடுத்துருக்காரு நம்மாழ்வார், அந்த மருந்து ஒரு 15-30 நாள் என்ன திரும்பி வந்து கொடுத்தனா அதெல்லாம் வைத்தியார் பண்றது. இங்க வைத்தியம், இங்க ஒரே வைத்தியம் தான். என்ன வைத்தியம்னா ஒரே வைத்தியம் தான், மருந்தும் ஒண்ணுதான், வைத்தியரும் ஒருத்தர் தான். அதே போல விஷயமும் ஒண்ணுதான். என்ன மருந்துன்னா, இவர் நம்மாழ்வா மருந்து கொடுத்த உடனே இனிமே அந்த வியாதியே வராது. எந்த வியாதி? சம்சாரம்ங்கிற வியாதியே வரவே வராது. ஏன் சுவாமி மருந்து கொடுத்தா திரும்பி வராதானா? இருந்தாதானே வரத்துக்கு. என்ன சுவாமி சொல்ற? இருக்க மாட்டாரு. அப்ப என்ன போயிடுமா? பிராணம் போயிடுமா? சிவகணம் போயிடுறாரு.
ஆழ்வார் ஐஷன் போயிடுறாரு. அவர் இங்க இருந்தா தானே கலங்குவாரும் உண்டு கலக்குவாரும் உண்டு. எப்ப ஆழ்வார் சம்பந்தம் பண்ணிக்குமோ அதுதான் மனபாலம் அவர் தெரிவிக்கிறார். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வு ஏதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விளையும் மாறன்னு சொல். ரெண்டு அர்த்தத்தை காமிக்கிறார் திரிலோகஜி சுவாமி. மாறன் சொல்னா மாறன்னு சொல்லு சொன்னால உனக்கு வீடு அங்க இருக்கு, வேறாக விலை வீடு வீடு கிடைச்சிடும். வீடு இல்லை, இந்த வீடு இல்லை, ஸ்ரீவைகுண்டது பெருவீடு இல்ல சுவாமி. மாறன் சொல்லாக திருவாய்மொழி அதை சொன்னாலும் போறேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்க செய்து அத்தனை வைபம் ஆழ்வாருக்கு. அப்ப அவரை பண்ண போறாருன்னா இங்க இருந்தா தானே சுவாமி, இங்க இருக்கிறது இல்லையே. அதனால அந்த மறுபடியும் வரவிடைய தேவையே இருக்காது. ஆழ்வார் பிரசாதம் என் பக்கம் இருக்குன்னாலே அது சாமானிய பிரசாதமா? ஆழ்வார் பிரசாதம் அப்படி மாதா பிதா விபத்தயஸ்தனயா யூதி சர்வம் அளவந்தார் பரமாச்சாரியன் அளவந்தார் தெரிவிக்கிறாரு. எல்லாமே நம்மாழ்வார் தான் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட உறுதியான பிரசாதம். அந்த உறுதியான பிரசாதம் இருக்கச்சது அது மறுவலிடுமான்னா கிடையாது, மறுவலிடுமா கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்ப இன்னொரு சந்தேகம். சரி சுவாமி, ஆழ்வார் இந்த மாதிரி இருக்கிறபடியால் மறுவலிடாதுன்னு சொல்லிட்டு வாஸ்தவம் தான். இப்ப இந்த பாசுரம் பாடுறாருன்னு என்று தொட்டும் எளிமையும் எம்பிரான் என்று தன்புகள் ஏத்த அருளினான் குன்றமாட திருக்குறுகூர் நம்பி என்றும் என்னை இகழ்விலன் காண்பினேன்னு தெரிவிக்கிறார. இந்த பாசுரம் சுவானுபவமா, தானே அனுபவிக்கக்கூடிய பாசுரமா, இல்லது பரானுபவமா? அப்படின்னா நம்மளுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய பாசுரமா, இல்ல தானே அனுபவிக்கக்கூடிய பாசுரமா? அதாவது தான் அனுபவித்துக் கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறாரா, தான் அனுபவித்துக் கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறாரா, அல்லது நமக்கு உபதேசம் பண்றாரா? இந்த சந்தேகம் வந்துருச்சு. நமக்கு உபதேசம் பண்றது ஏன்னா இது அரும்பதத்தில் எடுத்திருக்கா பாருங்க. என்னை இகழ்விலன்காமி என்ற கடாட்சத்து சுவானு சுவானு கர்ப்பமோவாதல் பரோபதோஷ கர்ப்ப சுவானுபாதல் சொல்லக்கூடாமையாலே சங்கா பரிகார முகேன் அருளி செய்கிறார். இந்த சந்தேகம் வந்துருச்சு. அப்படின்னா தன்னுடைய அனுபவத்துக்காக அனுபவிக்கிறாரா, இல்ல மத்தவாள் உபதேசம் என்ன பண்றாருன்னா, இந்த பாசனம் எப்படி இருக்கு பாருங்க. என்றும் என்னை இகழ்விலன் காண்மினே பாருங்கோ, என்றும் என்னை இகழ்விலன் காண்மினேன்னு நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. காண்மீன்கள் காண்மீன்களை பாருங்க பாருங்கள் சொன்ன, பாருங்கள் பாருங்கள் சொன்னபடியாலே உபதேசமாக வைத்துக் கொள்ள முடியாதுன்னா, ஒருவேளை தான் அனுபவித்து அதற்குள்ள பரபதேசம் பண்ணுகிறான்னா, அல்லது பரவோதேசம் பண்ணி அதற்குள் தான் அனுபவிக்கிறான், ரெண்டும் கிடையாது. உபதேசம் பண்ணி கொண்டே அனுபவிக்கிறாரா, அல்லது அனுபவித்துக் கொண்டே உபதேசம் பண்றாருன்னா, ரெண்டும் கிடையாது. அப்படின்னா என்ன சுவாமி? ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டார். என்ன கேள்வி கேட்டார்? அந்த கேள்விக்கு சமாதானமாக தான் இந்த பாசனம், 6வது பாசனம். என்ன கேள்வி கேட்டார்? நீரனும் ஆழ்வார் நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணார் சொல்லிடு, எத்தனை நாள் நிற்கும், எத்தனை நாளைக்கு நிற்கும்? ஏன்னா இன்று தொட்டும் எளிமையும் எம்பிரான். இதற்கு ஆச்சரியன்னா இதற்கு வேற ஒரு பிரமாணம் ஆசிரியம் எடுக்கிறார். இன்று தொட்டும் எளிமையும் சுஷீனாம் சீமதாம் கேக யோக பிரஷ்டே பிரஜாயத்தே. ஆச்சரியமான பிரசாது இது கீதையில. என்னன்னா இது கேட்பவர்களை பார்த்து திரும்ப மதுரவி கேட்கிறார். நீங்க கேட்கிற கேள்வி நியாயம்தான். ஏன்னா சில காரியங்கள் பண்ணச்சுன்னா அது திரும்ப வந்துடும். சில பேருக்கு வாசனையாலையும் ருசியாலும் திரும்ப வந்துடும், நியாயம்தான். ஆனா நீங்க அதே பாடு நீங்க பட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சில பேருக்கு சில அபிப்பிராயங்கள் உண்டு. அவளுடைய எண்ணம் என்னவோ அந்த எண்ணத்தோடையே மற்றவாளையும் பார்ப்பான். சில பேருக்கு ஒரு துர்புத்தி இருக்கும். துர்புத்தின்னா எங்கேயா எதாவது போனா ஏதாவது நமக்கு இந்த வஸ்து நமக்கு நிறுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தெரியாம தூக்கிட்டு வந்துருவான். அதே போல வேற யாரும் ரொம்ப நல்லவாரா இருப்பான். அவன் எங்கேயா போயிட்டா வச்சுக்க, அங்க ஏதோ ஒரு வஸ்து காண வச்சுக்க, ஒருவேளை இவர் தான் எடுத்திருப்பாரு, அந்த துர்புத்தி இருக்கணும். அதே போல நீங்க என்ன பண்ண, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு, நீங்க அந்த மாதிரி பாடுபட்டு. ஏன்னா எத்தையாவது பண்ணினா வைத்தியர் ஏதோ மருந்து கொடுத்தா திரும்புறது, நாம ஏதோ உபதேசம் கேட்டா திரும்புறது, சண்டை சொன்னா திரும்புறது, எல்லாமே இந்த மாதிரி இல்லையா? அப்ப நீங்க என்ன நினைச்சு உங்களுக்கு நடக்கிறா போல எனக்கு நடந்துருக்குமோ அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன்.
வாஸ்தவம் தான். ஆனா அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் வாசி உண்டு. நீங்க பற்றின ஆள் வேறு, நான் பற்றின அதிகாரி வேறு. ஏன்னா நீங்க பத்தின ஆள் வேறு, நான் பத்தின அதிகாரி வேறு. அது தெரியாமலேயே நீங்க இந்த மாதிரி கேட்டுருக்கீங்க. ஆகையால் கேள்வி கேட்டவர்கள் அவ பாட்ட சொல்றா பாருங்க. என்னன்னா சாமானியமா ஒரு வஸ்து, ஒரு பொருள், வீட்டுல ஏதோ ஒரு பொருள் தேவை, அந்த பொருளை கடையில போய் வாங்கினேன். வாங்கி அதை உபயோகப்படுத்துறதுக்கு வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்தா, அவன் இந்த பொருளை வாங்கிட்டேலா, அவ்வளவுதான், அது பிரயோஜனமே இல்லை. நான் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன், அது பிரயோஜனமே இல்லாம போயிடுத்து, இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்காரு, நானே ஏமாந்தேன் நீங்களும் ஏமாந்தேன் அப்படின்னு உள்ள தூக்கி போட்டார். இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினா இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் அவர் நிதானம் உட்கார வச்சு கேட்டேன், நீ எங்க வாங்கின, எப்படி வாங்கின, என்னென்ன நிலையில வாங்கினா. அவர் அதெல்லாம் சொல்றச்சே, நான் வாங்கினதுக்கும் அவர் வாங்கினதுக்கும் வித்தியாசம். நான் நல்ல கடையில வாங்கியிருக்கேன், நேர்மையான கடையில வாங்கியிருக்கேன், அது மட்டும் உண்மையா வாங்கியிருக்கேன். அவர் வாங்கினது நல்ல கடையே இல்லை, வேற ஏதோ ஒரு உதூர் கடை, அது பொய்யான கடை, அது அங்க இருக்கக்கூடியது எல்லாமே மாற்றி இருக்கக்கூடிய கடை. அதனால அவருக்கு போயிடுச்சு. அப்ப தெரிஞ்சுட்டு சொன்னேன், சுவாமி நீர் இந்த கடையில வாங்கிட்டு அது நல்ல கடையே இல்லை, அது மாதிரி இந்த பொருள் நல்ல பொருளும் கிடையாது, நீங்க அதை வாங்கியிருக்கேன், அவங்க ஸ்டாம்ப் போட்டு கொடுத்துருக்கா, எனக்கு அது மாதிரி இல்லை, நல்ல கடையில வாங்கி இது வரைக்கும் பாருங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்கணும் பாருங்க சொன்ன போனோம். அதே போல இப்ப மதுரகவி ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா, உங்க சுபாவம் நீங்க பிடித்த அதிகாரத்தை பெற்ற அதிகாரி, அந்த அதிகாரி என்ன பண்ணார், உங்களுக்கு திரும்ப வரும்படி பண்ணிட்டார். ஆனா என்னுடைய அதிகாரி அப்படி இல்லை, திரும்ப வராது. என்ன திரும்ப, எப்படி திரும்ப வராது, இன்று தொட்டும் எழுமையும் எம்பிரான், திரும்ப வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது. அந்த அதிகாரி வேறு, இந்த அதிகாரி வேறு. ஏன்னா நீங்க கேட்கிற, அதனால்தான் கேள்வி, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு வாஸ்துவம் தான். எதனால நீங்க அந்த கேள்வி, நீங்க அந்த மாதிரி பட்டு இருக்கு, பட்டபடியால கேட்கிறேன். ஆனா உங்க அதிகாரியே வேறு, அது அந்த அதிகாரி பிடிச்சா அது திரும்ப வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, வந்து இருக்கு. ஆனா என்னுடைய அதிகாரம் நம்மாழ்வார்க்காலே திரும்பி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது சொன்னார். அதற்கு தான் ஒரு பிரமாணம் எடுக்கிறார், ஆச்சரியமான பிரமாணம். அந்த பிரமாணத்தை தெரிவிக்கிற பாருங்க, சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்டே பிரஜாயதே. சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரஷ்ட விஜாயத்தேன்னு தெரிவிக்கிற 6ஆம் அத்தியாயத்துல 41ஆம் ஸ்லோகம். ஆச்சரியமான ஸ்லோகம். இப்ப புரியத்துக்கா சொல்றேன். இப்ப பெருவாழ்த்த தியானம் பண்ணி, எதுக்குன்னா நம்மாழ்வார் திருவிழியை பத்தினும் ஒருவேளை நழுவி போயிடுமோ அப்படின்னு சந்தேகத்தோட இந்த பாட்டை நம்ம கேட்டிருக்கோம். கேட்டவனே கிடையாது, இன்று தொட்டும் எளிமை எம்பிடுவான்னு சொன்னாரணும். அந்த மாதிரி நடுவே போனவாள் உண்டா அப்படின்னா உண்டுன்றார். யார்கிட்ட, பெருமாள்கிட்ட அந்த மாதிரி தியானம் பண்ணி அப்பப்போ நவிழி போனவர் தானே உண்டு. அத போல நீரும் ஆழ்வார தியானம் பண்ணி ஒழுங்கா போயிருக்கிறீரா, நடுவி போயிருக்கிறான்னு இந்த கேள்வி கேட்டுட்டான். ஏன்னா பெருமாள்கிட்ட தியானம் பண்ணி அந்த தியானத்தாலே அதை நடுவி போய் வேற மார்க்கத்துக்கு போயிட்டு அப்புறம் திரும்பி வந்திருக்கா. ஆனா நழுவி போனது தானே. அந்த மாதிரி நழுவி போனா போல நீர் உன்னுடைய ஆழ்வாடு திரும்பி பத்தினேன், நீரும் நழுவி போயிருக்கன்னா கிடையாதுன்றார். அதற்குதான் இப்ப பதில் சொல்றாரு, தியானம் பண்ணினால் நடுவதற்கு வாய்ப்புண்டு நீங்கள் சொல்கிறீர்கள். நான் சொல்றது எதை தியானம் பண்ணுகிறோம் என்பதை பொறுத்துதான் நடுவுறோமா இல்லையா என்பது இதுதான் முக்கியம். தியானம் பண்ணினா, இந்த தியானம் பண்ணா அது சுவாமி நாமளே ஏதாவது சந்தேகங்கள் இருந்து வச்சுக்கேன், இந்த சாஸ்திரத்துல இந்த வியாக்கியான சந்தேகம் இருந்ததுன்னா உடனே மணவாளமாவுடைய வியாக்கியானத்தை பார்க்கணும், பெரியவா தமிழ் எடுத்து பார்க்கணும், அதுல அந்த சந்தேகம் நிவர்த்தி ஆயிடும். சரி, இந்த மணவாள வியாக்கியானத்திலேயோ அந்த சந்தேகத்திலேயே பெரியவா தமிழ் வியாக்கியில பார்க்கல, இன்னைக்கு யாரோ ஒரு வார்த்தை சொன்னா அதெல்லாம் பிரதானம் எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் பிரதானம் எடுத்துக்க முடியுமா? இவர் சொன்னார் சுவாமி, அவர் சொன்னார் சொன்னா, யாரு அதுக்குண்டான அதிகாரி சொன்ன போனோம். அதே போல இங்க யார் சொன்னார், பெருமாளை தியானம் பண்ணிருக்க நடுவதற்கு வாய்ப்பு உண்டு, ஆழ்வார தியானம் பண்ண நடுவவே முடியாது, நடுவதலே கிடையாது. ஏன்னா அப்ப நீங்கள் தியானித்தது பெருமாளை, அப்ப நான் தியானித்து பத்தினது ஆழ்வாரை. தர்ம முக்கியம். நீங்கள் தியானித்தது பெருமாளை. அப்ப ஏன் சொல்றேன்னா, எதை தியானம் பண்றோம் பொறுத்துதான் நழுவுதல் உண்டா நழுவுதல் இல்லையா என்பது.
நடுவுதல் உண்டுன்னா பெருமாளை தியானம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நடுவுதல் இல்லை என்றால் ஆழ்வார தியானம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அப்ப ஆழ்வார தியானம் பண்ணினேன், அதனால பெருமாளை தியானம் பண்ணி கைவிட்டவர் உண்டோன்னா அதற்குதான் அந்த மாதிரி பண்ணுவாரா சுவாமி? பெருமாளை தியானம் பண்ணி அவர் கைவிடுவாரான்னா பண்ணியிருக்காரு இல்லையே சுவாமி. பெருமாளுக்கு அச்சுதன்னு பேரு. நித்தியமே நம்ம சஞ்சாவனம் பண்றச்சும் அல்லது வெறுமனே நமக்கு ஆச்சமனம் பண்ணனாலே அச்சுதாயிடுமா அனந்தாயிடுமா கோவிந்தாயிடுமா சொல்றோமோ. அப்ப அச்சுதன் தானே. அச்சுதனா நடுவுதல் இல்லாதவன், நம்மை நழுவ விடமாட்டான், அந்த அர்த்தத்தை தான் அச்சுதன் இருக்கு. அது இருக்க சொல்றது உண்மைதானே, என்ன வாஸ்தவம் தான். அச்சுதன் நழுவுதல் இல்லாததான் ஒத்துக்கிறேன். ஆனா கூடவே இன்னொரு பேரு அவருக்கு இருக்கு. என்ன தெரியுமா பேரு? ஸ்வதந்திரன். ஸ்வதந்திரன் பேரு இருக்கு இல்லையா? அப்ப ஸ்வதந்திரன் பேருந்தாலே பெருமாள் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணுமாலும் பண்ணுவார். அவன் நினைவு என்ன பாருங்க, அவன் நினைவுகளில் நம்ம காத்திருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு கொடுக்க மாட்டேன்னு நினைச்சாலும் கொடுக்குறாரு. 100 தப்பு பண்ணா சிசுபாலன் மோட்சத்துக்கு போயிட்டான், மோட்சத்துக்கு போயிட்டான். தசரதன் என்ன தப்பு பண்ணா? சொர்க்கத்துக்கு தான் போனான். என்ன சுவாமி அப்படியா? ஆனா 100 தப்பு பண்ணான் சிசுபாலன், மோட்சத்துக்கு போயிட்டான். தசரதன் என்னன்னா ராமன் 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 ராமனுக்காக பண்ணான், சொர்க்கத்துக்கு போனான். அப்புறம் ஏதோ ஜன்ம எடுத்து போயிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா சுதந்திரன். நிறைய காரணங்களுக்கு அதுவே விஷயம். சுதந்திரன் இல்லையா? சுதந்திரன் ஆனபடியாலே அவனுடைய நினைவு இருக்கிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதான். ஆனா ஆழ்வார் அப்படி கிடையாது. நாம் பிரார்த்தித்தால் உடனே அவர் நினைக்கிறார், அவர் நினைக்கிறார். அவனை நான் பிரார்த்திக்காமலே அவர் நினைக்கிறார். தான் முக்கியம். நான் பிரார்த்திக்காமலே அவர் நினைக்கிறார். பிரார்த்தித்ததுக்கு அப்புறம் நினைக்கிறான்றது இந்த பாசத்தை வரப்போறது. இந்த பாசத்தை இன்று தொட்டும் எழுமையும் எம்பினான் நின்று தன் புகழ் ஏற்ற அருளினான். இப்ப எம்பிரான் உபகாரத்தை முதல்ல சொல்லி அருளை பின்னாடி சொல்றார். சாமான்யமா ஆழ்வார் தன்னுடைய கிருபையாலே அருளினான் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த உபகாரம் பண்ணார், அந்த உபகாரம் பண்ணபடியால் அருளினா வரக்கூடாது, அருளினாலபடியாலும் உபகாரம் சொல்லணும். ஆனா முதல்ல உபகாரம் பண்ணதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அருளினான்னு சொல்றாரு. அது ஏன்னு பின்னாடி பார்க்க போறோம். அதே போல ஆழ்வார் திருவடி பக்தி ஆச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? நாம நினைக்கிறதுக்கு அவர் நினைச்சுக்கிறார். அவர் நினைச்சுக்கிறாரு. நாம் என்ன பண்ணுவோம்? நாம் பிரார்த்திக்காமல் இருக்க செய்தே அவர் நினைக்கிறார். ஆனா சரி சுவாமி, பெருமாளுக்கு அச்சுதன்னு பேர் இருக்கு, ஆனா நடுவு விட்டுக்கான்னு சொல்றேன். அதுக்கு காரணம் என்ன சொன்னேன்? சுதந்திரன்னு சொல்றேன். அந்த மாதிரி நழுவக்கூடிய இடம் உண்டு. அதான் 2 இடம் காமிக்கிறேன். இதுதான் 6வது பகவத்கீதையில 6வது அத்தியாயத்துல 41வது ஸ்லோகம். ஆச்சரியமான ஸ்லோகம். சுஷீனாம் ஸ்ரீமதாம் கேகே யோக பிரட்டா விசாயத்தே. அப்படின்னா அர்ஜுனனுக்கு சந்தேகம். கதை மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் இப்படி ஈட்டுன்னு போகும், சுருக்கமா நான் சொல்லிக்கிறேன். அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம். அர்ஜுன சந்தேகத்துக்கு நம்ம அது என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். நம்ம ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காரியம் பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னொரு காரியத்தை கூப்பிட்டுருக்காரு. அங்க போயிட்டேன். இப்ப இந்த காரியத்தை பாதியில விட்டுட்டேன். அங்க போய் பண்ணிட்டு இருக்கேன். அங்க போய் பண்ணல. அங்க பண்ணணும்னு நினைச்சேன், பண்ண முடியல. போற வழியிலே எனக்கு இன்னொரு காரியம் வந்துச்சு. இன்னொரு காரியம் வந்தபடியாலே எனக்கு இந்த காரியம் பண்ணல, எந்த காரியம் பண்ணணும்னு போனேனோ அதுவும் பண்ணல. இப்ப நான் போற வழியில இன்னொரு காரியம் வந்துட்டு சொன்னோம், அதையும் ஒழுங்கா பண்ணல. இப்ப நான் அதோ கதிதானா? இந்த சந்தேகத்தை அர்ஜுனன் கண்ணன்ட்ட கேட்கறான். இப்ப விஷயத்துக்கு இது என்னன்னா, அர்ஜுனன் என்ன தெரியுமா, அதுக்கு திருஷ்டாந்தத்தோட கேட்கறான். அர்ஜுனன் கேட்கறது சந்தேகம் என்னன்னா, அந்த பக்கம் மழை மேகங்கள் தான் இருக்கு, அது அப்படி போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கணும். போயிட்டு இருக்கு. அந்த திடீர்னு மழை மேகங்கள் சிலதெல்லாம் அப்படி பிரியும். இந்த மேக கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மேக கூட்டம் சிலதெல்லாம் பிரியும். இப்ப பிரியும் போது இப்ப இன்னொரு மேக கூட்டத்தை போய் சேரணும். போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கச்சே இப்ப இது அந்த மேக கூட்டங்கள் பெரிய மேக கூட்டத்தை போய் சேரணும். இந்த மேக கூட்டத்திலிருந்து ஒரு மேக கூட்டம் பிரிஞ்சு சிறியது.
ரொம்ப சிறியது, ரொம்ப சிறிய பெரிய மேக கூட்டம். அந்த பெரிய மேக கூட்டம் ஒரு சிறு பகுதி, ஒரு துளி பிரிஞ்சு அந்த பக்கம் இன்னொரு பெரிய மேக கூட்டம் இருக்கு. அந்த பெரிய மேக கூட்டத்துக்கு போய் சேரணுத்துக்கு கிளம்பிச்சு அப்படி போயிட்டே இருக்கச்சு அங்க போய் சேரத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பெரிய சூறாவளி காத்து அடிச்சிட்டு சூறாவளி காத்து அடிச்ச உடனே அது சின்ன பின்னமா போயிடுது. மேக கூட்டம் என்ன அவங்க காத்து அடிச்சா சின்ன பின்னமா போயிடுது. ஏன்னா இதற்கு நல்லா பாருங்க, இதுக்கு தாங்கி நிற்கக்கூடிய சக்தி கிடையாது. அந்த மேக கூட்டத்துக்கு தாங்கி நிற்பதுக்கு உண்டான சக்தி இல்லைன்னா சக்தி இல்லை. அது கொஞ்சமா தானே இருக்கு. மேக கூட்டம் பெருசா இருந்தா பரவாயில்ல, அது வந்து ஒரு சிறு பகுதி தானே இப்படி வந்துட்டு, அப்ப கொஞ்சமா இருக்கிறதுனால அப்படியே பிஞ்சு போயிடும். இப்ப இங்கிருந்து அங்க போகிறதுக்குள்ள ஜாகிரதையா இருக்கணும். அந்த மேக கூட்டத்தோடு போய் சேரணும். இந்த மேக கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு அந்த மேக கூட்டத்துக்கு இங்க புரியணும், போய் சேரணும். ஆனா சேரல. இருந்தாலும் அங்க இருந்து பார்க்கணும். ஒண்ணு அந்த மேக கூட்டத்துல போய் சேர்ந்து இருக்கலாம், அல்லது இந்த மேக கூட்டத்துல இருந்திருக்கலாம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நடுவுல சூறாவளி காத்து வந்து போயிடுச்சு இல்லையா? இது அர்ஜுனன் கேட்கிறான், என்ன சுவாமி இதெல்லாம் கதை, இதுக்கு என்ன சம்பந்தம்? இது திருஷ்டாந்தமா கேட்கலாம். இப்ப அந்த மேக கூட்டத்தோட கதி என்ன? சூறாவளி அடிச்சுதானும். அந்த சூறாவளி அடிச்சது இது இங்க இருந்திருந்தாலும் ஒழுங்கா இருந்திருக்கும், அங்க போய் சேர்த்து இருந்தாலும் ஒழுங்கா இருக்கும். சேரத்துக்கு முன்னாடி சூறாவளி காத்து அடிச்சு அந்த மேக கூட்டம் சின்ன பண்ண போயிட்டு அது என்ன பண்றது அப்படின்னு இந்த கேள்வி கேட்கிறான். கண்ணன் சிரிச்சுட்டான். நீ சொல்ற திருஷ்டாந்தம் ரொம்ப நன்னாதான் இருக்குன்னு கேட்டேன். நீ என்ன கேட்கிற, என்ன திருஷ்டாந்தம் சொல்ற, உன்னுடைய விஷயம் என்னன்னு திரும்ப கேட்கறான். அப்ப மறுபடியும் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, இதுதான் முக்கியம். யாரோ ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஜோதிஷ்டோம யாகம் பண்றான். என்ன கேட்டுங்க, ஜோதிஷ்டோம யாகம் பண்றான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய காலக்ஷேபங்கள்னாலே ஞானத்துக்கு வெகுமதி. ஞானம் அபாரமா நல்லா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். அடியை சொல்றதுக்காக இல்ல, அடியிட்ட ஒண்ணுமே கிடையாது. மற்ற எத்தனை பெருப்பெருத்த மகாண்ட வித்வான்கள் இருக்கா, நிறைய பேர் இன்னைக்கு இருக்கா. ஒருத்தர் 2 பேர்ல எத்தனை பேர் இருக்கா. அவளோட காலட்சேபம் கேட்க நான் ஞானம் பெருகும். எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி நிலைகள்லாம் மற்ற இடத்துல பார்க்க முடியாது. அப்படியே நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் நிறைய இருக்கு, இல்லாம ஒண்ணு இல்லை. அதை நல்லா பிரகாசிக்க பண்ணணுமோனோ, அந்த பிரகாசிக்க பண்ணக்கூடிய தன்மை எல்லாம் இவாட்டு தான் இருக்கு, சிவவைஷ்ணவாட்டு தான் இருக்கு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப கண்ணன் கேட்கறான், நீ என்ன சொல்ற, எனக்கு என்ன சொல்ற, என்னவோ திருஷ்டாந்தம்னா சொல்லி மேக கூட்டங்கள் சதிஞ்சு போயிடுத்து சூறாவளி காத்தடிச்சுன்னு சொல்லிருக்கியே அப்படின்னா, இப்ப அர்ஜுனன் சொல்றான், யாரோ ஒருத்தர் ஜோதிஷ்டோமோ சொர்க்க காம எஜயத்தன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நீ தானே சொல்லியிருக்க. அவன் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணான். ஜோதிஷ்டோம் நல்லா தெம்பா பண்ணிட்டு இருக்கான். தெம்பா பண்ணிட்டு இருக்கச்சு குறுக்க யாரோ ஒருத்தர் வந்தார். பண்ணிட்டே இருக்காரு. இன்னும் ஜோதிஷ்டோம சொர்க்கம் அந்த ஜோதிஷ்டோம யாகம் முடியப்படுது, இன்னும் முடியல, பூர்த்தி ஆகல. பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி குறுக்க ஒரு பெரிய சுவாமி, பெரிய ஒருத்தர் வந்து என்ன உபதேசம் பண்ற, இதுவே பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் என்னது, இதெல்லாம் ஆசை வைக்கலாமா? சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சீங்க, இதெல்லாம் ஆசை வைக்கலாமா? இதெல்லாம் அல்பமான பலம், அஸ்திரமான பலம். ஏன்னா நீ சொர்க்கத்துக்கு போனாலும் திருப்பி இங்கதான் வரணும். அது ஒன்றும் ரொம்ப 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 ஆசையா இருக்குன்னு நினைச்சதுக்கு ஒரு ஆசையும் கிடையாது. அல்பமா இருக்கும், அஸ்திரமா இருக்கும் அப்படின்னு அவருக்கு என்னென்ன உபதேசம் பண்ணணும் அந்த உபதேசம் பண்ணி பகவான் திருவடியை பத்தினின்னா உனக்கு மோட்சம் போகலாம். அங்க சாஸ்வதமா இருக்கும். நலவந்த மெல்லுதோர் நாடு தெல்விசுண்டு திருநாடு நச்சபுனராவர்த்தத்தை திரும்புதலே இல்லாத இடம், அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இந்த வார்த்தையை கேட்டு அவன் கொஞ்சம் மயங்கிட்டான். ஜோதிஷ்டவன் யாகம் பண்ணிட்டு இருக்கான், அவன் மயங்கிற உடனே இப்ப என்ன ஆயிடுச்சு, இதுவரை சொர்க்கத்துக்கு போறோட ஐஸ்வர்யாத்தி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு சொர்க்கத்துக்கு போறோட எண்ணம் போயிடுச்சு. ஓ, இந்த பெரியவர் சொல்லிட்டாரே, அது அஸ்திரமான பலம், சாஸ்வதமா கிடையாது, அல்பமான பலம் வேற சொல்லிட்டார், அஸ்திரமான இருக்குன்னு சொல்லிட்டாரு, எனக்கு வேண்டாமைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, இப்ப அது வந்து ஐஸ்வர்ய கோட்டி. அந்த ஐஸ்வர்ய கோட்டில் இருந்தாருன்னா அங்கிருந்து விலகிட்டான். ஓ, அப்ப நான் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணப்படாது. அப்படின்னா என்னன்னா, இனிமே என்ன பண்ணா, நான் ஆசைப்படுறது மோட்ச ஆனந்தம் தான்.
அப்ப மோட்சத்துக்கு தேவையானது எதுவோ அந்த யாகத்தை பண்ணலாம். அந்த யாகத்தை பண்ணலாம். அந்த யாகம் பக்தி யோகம். அந்த யாகத்துக்கு பண்ணலாம்னு சொல்லி அங்கிருந்து இங்க வந்துட்டான். மோட்சம் குறித்து யோகம் பண்ண போறேன்னு வந்தீங்கன்னா பக்தி யோகத்துக்கு வந்தான். இப்ப பக்தி யோகம் தொடங்கணும். பக்தி யோகம் தொடங்கணும்னாலே வைராக்கியம் நிறைய இருக்கணும். சாமானியம் இல்லை, வைராக்கியம் நிறைய இருக்கணும். அதுவும் அப்பதான் கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, அந்த பக்தி யோகம் என்ற மோட்ச பண்ணணும். இப்ப இதே திருட்டாந்த அப்படி திருட்டாந்து வச்சுக்கணும். முதல்ல ஜோதிஷ்டோம யாகம் பண்ணணும். நல்லா பண்ணணும். ஜோதிஷ்டோம யாகம் பண்ணணும். அதைத்தான் பெரிய மேக கூட்டங்களாக அர்ஜுனன் திருட்டாந்தம் சொன்னது. அந்த பெரிய மேக கூட்டம் ஒரு சிறு பகுதி மேகம் அப்படி சிதைந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு மேக கூட்ட போய் கலக்கலான்னு அப்படி கிளம்பி தோணும். கிளம்பினபடியாலே சூறாவளி காத்தடிச்சு சின்ன பின்னம் ஆயிடுச்சோம். அதை நம்ம முதல்ல திருட்டாங்க சொன்னோம். இப்ப ஜோதிஷ்டோம யாகம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பெரிய மேக கூட்டம். அந்த மேக கூட்டத்துல இப்ப விட்டுட்டான். இந்த சுவாமி விட்டார். ஏன்? யாரோ உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணின உடனே அது கூடாது போட்டுருக்கு நம்ம மோட்சானந்தம் தான் பிரதானம், அதுதான் சாஸ்திரம் சொல்லிட்டு உடனே அதை விட்டுட்டு நேரம் இங்க வந்துட்டோம். இங்க வரணும்னு வரல. எங்க வந்தான்? பக்தி மார்க்கம் என்று சொல்லி உபாசன மார்க்கத்துக்கு வந்திருக்கான். அங்க வரும்போது வைராக்கியம் நிறைய இருக்கணும். அப்ப அந்த வரணும்னா இப்ப பக்தி, இப்ப ஜோதிஷ்டோமோ சொர்க்காம எதிர்த்த என்கிற அந்த மேக கூட்டங்கிருந்து பக்தி மார்க்கம் என்கிற மேக கூட்டத்துக்கு வரணும். அப்பதான் அந்த உபாசனம் பண்ண இவனுக்கு மோட்சானந்தம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்க போகுது. இப்ப அங்க வருதணும். இப்ப முதல்ல திட்டானதுங்க அந்த மேகக்கூடங்க வரச்சு அது சின்ன பின்ன எதனால ஆச்சு? சூறாவளி காத்து அடிச்சதுன்னு சொன்னேன். ஆமா ஆமா. இப்ப அதே போல இவர் இங்கிருந்து கிளம்பி வந்தார். கிளம்பி வரார். ஜோதிஷ்டம் விட்டுட்டார். வேண்டாம், சொர்க்கம் வேண்டாம், சொல்லணும் வேண்டாம், நான் மோட்சானந்தம் தான் வேணும். கிளம்பிட்டார். கிளம்பி இங்க வரணும். எங்க வரணும்? மோட்சானந்தத்துக்காக பக்தி மார்க்கம் என்கிற மேக கூட்டத்தோட கலக்கணும். அந்த இவரு சின்ன மேகம். இந்த சின்ன மேகம் நடுவுல சூறாவளி வராம இருக்கணும். அப்ப சூறாவளி வராம இருக்கும்னா அந்த சூறாவளி என்ன சுவாமின்னு அதுதான் ரொம்ப முக்கியம். அங்க மேக கூட்டத்து சூறாவளி எடுத்து காத்து, இங்க சூறாவளி என்ன குறுக்க என்ன வரும்னா நல்லா பாருங்க, ஆசை, பாசம், பற்றுதல், இதுதான் சூறாவளி. அங்க ஜோதிஷ்டோம பண்ணணும், சொர்க்கத்துல போய் ரம்பாத்துல வச்சு ஊரம் கோசி மேல காய்வாலாம் அனுபவிக்கணும், நாட்டிய கட்சி எல்லாம் பார்க்கணுன்றதுக்கு தான் அங்க பண்ணிட்டு இருந்தார். அங்கிருந்து கிளம்பிடுச்சு. அதே வாசம் இன்னும் தொடர்ந்து இருக்கு. இன்னும் அதிகமாயிடுது. என்ன அதிகமாயிடுச்சா? இங்கிருந்து கிளம்பி போர்ச்சுக்கலே ஒரு சூறாவளி. கொஞ்சம் ஆசை வந்துருச்சு. சுவாமி நல்லா இருக்கேன் சுவாமி, இந்த ஜென்மாவும் நல்லா இருக்கு, 2 ஜென்மம் நல்லா அனுபவிச்சுட்டு போலாமே, ஆசை இருக்கு, பாசம் இருக்கு, பட்டுதல் இருக்கு அப்படின்னு அந்த பக்தி யோகம் என்கிற ஒரு மோட்சம், பக்தி மோட்சம் கொடுக்கப்படுது. அந்த பக்தி யோகம் என்கிற மேக கூட்டத்துக்குள்ள போகணும். போகிறதுக்குள்ள இந்த சூறாவளி காத்து அடிச்சு சின்ன பின்னம் போயிட்டான். சின்ன பின்னம். இது போல மறுபடியும் சொல்றேன், யாரோ ஒருத்தர் சொர்க்கத்திலிருந்து பிரிஞ்சு அங்க போறானோ, அப்ப சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்திலேயே இருந்தாலும் சொர்க்க அனுபவம் அனுபவிச்சு கீழே வரப்பானான். அங்கேயும் இல்ல மோட்சத்துக்கு போறதுக்காக இங்க பக்தி யோகம் பண்ணணும், அதையாவது பண்ணியிருந்தா மோட்சத்துக்கு போயிருப்பான். அங்கேயும் பண்ணல. இப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்து அன்பு என்ன, பாசம் என்ன, பற்றுதல் என்ன, இதை போல இருக்கக்கூடிய சூறாவளி காத்து, அந்த சூறாவளி காத்தாலே இந்த சுவாமி சின்ன பின்னம் ஆயிட்டார். அப்பனா முதல்ல ஜோதிஷ்டோம யாகம் பண்ணதும் விட்டுட்டார். பின்னாடி பக்தி யோகம் நிட்டனா போகணுன்றது போற வழியிலேயே இவருக்கு சூறாவளி அன்பு, பாசம், பற்று இதெல்லாம் சின்ன பின்னம் ஆயிட்டார். இப்ப அர்ஜுனன் கேட்கறது என்ன தெரியுமா? அவ்வளவுதானே சுவாமி, அவன் எவ்வளவு பிரயத்தனம் பண்ணிருப்பான் ஜோதிஷ்டோம யாகத்துக்கு. உண்மையா பிரயத்தனம் பண்ணான். யாரோ போய் கலக்கிட்டா. கலைக்கிறதுக்கு அப்புறம் என்ன? மோட்சத்துக்கு நல்லதான் பண்ணிருக்கா. அவ உண்மையதான் சொல்லியிருக்கா. அவனும் நல்ல எண்ணத்தோடு தான் வந்திருக்க செய்தியும் வர்ற வழியில இவனுக்கு மறுபடியும் மனசு மாறிடுது. மனசு மாறி பாசத்தாலையும் அன்பாலையும் அதே போல ஆசையாலையும் எத்தையோ இந்த இங்கே ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும் வந்துட்டான். இப்ப ஐஸ்வர்யம் அனுபவித்துட்டானோ, இவன் இந்த பக்கம் சொர்க்கத்திலையும் இல்லை, இந்த பக்கம் பக்தி யோகத்துக்கு போய் சேரவும் இல்லை. நடுவுல சூறாவளி என்கிற ஆசை, பற்றுதல், அதே போல பாசம் இதுல வீணா போயிட்டானே, அவன் அப்படியே போக வேண்டியதுதானா? இதுதான் அவனுடைய கேள்வி புரிஞ்சுதணும். அவன் அப்படியே போக வேண்டியதுதானா? ஏன்னா
ஏற்கத்தையே சொர்க்கத்துக்கு ஜோதிஷ்டோம யாகம் பூர்த்தி பண்ணி சொர்க்கத்துக்கு போயிருந்தாலும் ஒழுங்கா போய் சேர்ந்திருப்பான். அல்லது இங்க திருப்பி வரச்சு இந்த நடுவுல சூறாவளி இல்லாம நேர அந்த பக்தி மார்க்கத்துல போய் அந்த உபாசன மார்க்கத்துக்கு போய் பண்ணித்தாலும் இதுக்கு போயிருப்பான், மோட்சத்துக்கு ஒழுங்கா போயிருப்பான். இப்ப ரெண்டுமே இல்லை. இப்ப ரெண்டுமே என்ன, சொர்க்கத்துக்கு போகல, அதே போல இங்கேயும் போல நட்ட நடுவுல என்ன பண்ணான், இனிமே இவனுக்கு சொர்க்கமும் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா ஏன் சொர்க்கம் கிடைக்காது, இவன் தான் அதை விட்டுட்டானு. ஏன்னா ஜோதிஷ்டோமயாகத்தை நடுவுலயே விட்டுட்டான், இனிமே சொர்க்கமும் கிடைக்க போறது இல்லை. சரி, இங்கே மோட்சத்துக்கு போறோம், போகவே இல்லையே, பக்தி யோகத்துக்கு போகவே இல்லையே அப்படின்னு நினையா, அப்படின்னு இருக்கணையா, அப்படின்னு இருக்கணும். அப்படி இருக்கச்சது அப்ப என்ன சுவாமி ஆகும், இவன் சேருவானா? இவன் பண்ணி கொண்டு இருக்கும் சட்டுன்னு அவனுக்கு ஒரு 10 வருஷமா பணக்காரந்து பரவாயில்ல அப்படின்னு வந்து ஆசை வந்துட்டு வச்சுக்கேன், என்ன பாருங்க. எதுக்கு தெரியணும்னா, இந்த மாதிரி தர்மசாஸ்திரமும் சொல்றது, அது பண்ணிட்டே இருக்கான். பன்னெண்டே இருக்க செய்தையும் சட்டுன்னு ஒரு ஆசை வந்துட்டுன்னு வச்சுக்கேன், இல்ல சுவாமி இந்த ஜன்மம் நல்லதா இருக்கு, ஏன் இங்கேயே கொஞ்சம் அனுபவிச்சுட்டு போலாம், 10 வருஷம் இங்கேயே நல்லா அனுபவிச்சுட்டு போலாமே, பணக்காரன் இருந்து அனுபவிக்கலாமே, அல்லது பிரதான மந்திரியா இருந்து அனுபவிக்கலாமே, அல்லது ராஷ்டிரபதியா இருந்து ஏதோ ஒண்ணு அனுபவிச்சுட்டு போலாமே, அங்க வந்துட்டு வச்சுக்கேன். அதைத்தான் யோக பிரஷ்டம்னு சொல்றது. இதுதான் யோக பிரஷ்டா விஜாயத்தே சுஷீனாம் ஸ்ரீமதாம் சேஷே யோக பிரஷ்டா பிரச்சாயத்தே. யோக பிரஷ்டம், யோகத்திலிருந்து நழுவி விடுகிறான் இல்லையா, நழுவிடா, எங்க யோகிஷ்டோம பண்றது நழுவிடான் இல்லையா, அந்த யோகத்துக்கு மற்ற எண்ணமே இல்லாம மேல மேல போயிருக்கணும். யோகிஷ்டோமயாகம் நீ மேல மேல பண்ணிருக்கணும். அல்லது இங்க பக்தி மார்க்கத்துல வந்து உபாசன மார்க்கத்துக்கு அதையா பண்ணிருக்கணும். இங்கேயும் விட்டா அங்கேயும் விட்டானணும். இப்ப என்ன பண்றான், நடுவழியில நின்று இருக்க, நடுவில் என்ன ஆயிடுது, சூறாவளி அடிச்சு போயிடுது. இப்ப இதனால உனக்கு சொர்க்கமும் கிடைக்கல, மோட்சமும் கிடைக்கல. சரி போகட்டும், சொர்க்கத்துக்காக போலாமன்னா போக முடியாதே, அந்த கோட்டிலிருந்து வந்து விட்டானு, அந்த கோட்டிலிருந்து வெளியே வந்தாச்சு. சரி இந்த கோட்டிக்குள்ளையாவது போனான்னா போகவே இல்லை. இப்ப நடுவில் அப்பக்கப்படி நடனும், இவனுக்கு இதுவும் கிடைக்கல அதுவும் கிடைக்கல. இப்ப என்னாச்சா, சின்ன பின்ன ஆயிட்டானோ. அப்ப எப்படி ஆகாசத்துல இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் இந்த மேகக்கூட்டத்திலிருந்து ஒரு பிரிவியானது, ஒரு சிறு பகுதியானது கிளம்பி அந்த மேகக்கூட்டத்துல போய் சேரணும்னா, அந்த சேரும் போது போகிற வழியிலே சூறாவளி காத்து அடிச்சால் அது எப்படி சின்ன பின்னமாதோ, அதே போல இந்த ஜீவாத்மா ஜோதிஷ்டோம யாகம் பண்ணிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதோ உபதேசம் பண்ண மோட்சானந்தம் தான் பிரதானம் சொல்றது. சரி இதுக்கு வரலாம் சொல்லிட்டு வரச்சே, வறுமையிலேயே சூறாவளி என்று சொல்லக்கூடிய பாசம் என்ன, அன்பு என்ன, அதே போல பற்றுதல் என்ன, அதே போல இந்த ஒரு 10 வருஷமாதிக்கு இருந்து நல்லா அனுபவிச்சுட்டு போலாமே என்கிற வண்ணம் வரபடியாலே அவன் அந்த உபாசன மார்க்கம் என்று சொல்ற பக்தி மார்க்கத்துக்கும் போகல. இப்ப சூறாவளி காத்தால் அடிக்கப்பட்டான், சின்ன பின்ன ஆகிவிட்டான். சரி இப்ப இவனுடைய கதி என்ன, இவனுடைய கதி என்ன, இவன் நிலை என்ன, ஆகாசத்துல மேகத்தை போல இவன் நிலை என்ன, ஏன்னா அந்த மேகம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு இல்லையா. அதே போல இந்த கதி எப்படிப்பட்டது என்று அர்ஜுனன் அழறான். அழுதுண்டே கேட்கிறான். கண்ணன் சொன்னாங்க, நீ எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க பாருங்க, கேள்விதான் இவ்வளவு பெருசா இருக்கு, பதில் ஒண்ணுமே இல்லை. ஸ்ரீபாஷ்யம் அதே மாதிரிதான். வாய்ப்பு கிடைச்சா யார் சொல்ற ஸ்ரீபாஷ்யம் சொல்றாரோ அவசியம் கேட்கணும். ஒரு தடவையா நீங்க கேட்கணும். கேட்டா அப்ப தெரியும் ராமானுஜர் யாருன்னு. நல்லா தெரியும், ஒரே வழி உடையத்தை விட நல்லாவே தெரியும். ஆனா அப்ப சுவாமி நம்மாழ்வாவுடைய ஸ்ரீசுக்தி அப்படியே ஸ்ரீபாஷம் இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்க விடுவ ஸ்ரீ பாஷ்யக்காரன் தெரிவித்தார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப கண்ணன் ரொம்ப ரொம்ப சுலபமா சொல்லிருக்கான். இவ்வளவுதானா அர்ஜுனா, நீ எதுக்காக எழுதிட்டு இருக்க, இது ஒண்ணும் கவலையப்படாத. இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் யாரையும் கைவிடுறது இல்லையன்ட்டான். ஏன்னா யாரையும் கைவிடுறதுன்னா அப்ப என்ன ஆசைப்பட்டாரோ என்னன்னா, இவன் அங்கிருந்து கிளம்பி வந்தாரணும். ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா, சொர்க்கத்துக்கு போகிறத பண்ணா, நடுவில் இவனுக்கு மோட்சத்துக்கு போகணும் கிளம்பி வந்துட்டான். வந்த வழியில இவனுக்கு வேற ஆசை வந்துடுது. இன்னும் ஒரு 10 வருஷம் இங்க இந்த லோகத்துல இருந்து அனுபவிக்க ஆசை வந்துருத்தணும். அந்த ஆசை வந்துருத்தணும். அர்ஜுனா, அந்த ஆசையை நான் அனுமதிக்கிறேன். அவன் எத்தனை வருஷம் இந்த லோகத்துல இருந்து அனுபவிக்கணும் பாக்குறேன், அனுபவிக்க வச்சிடுறேன். அந்த ஆசைக்கு தந்து அனுபவிச்சு வச்சிடுறேன்.
சரி நன்னத்தா இருக்கு நீ சொல்றது அனுபவிக்கிறேன்னு, அவன் மோட்சத்துக்கு போகலையே. அவனுடைய அபிப்பிராயம் என்ன? மோட்சம் போகுதுன்னு. அப்ப அவன் யோகத்திலிருந்து நழுவிட்டு ஆகணும். இதுதான் நமக்கு முக்கியம். அந்த யோக பிரஷ்டன் யோகத்தில் நழுவினானும், யோகத்தில் நழுவி இன்னொன்னு ஆசைப்பட்டானும். அப்ப முதல்ல அவன் சொர்க்கத்தை ஆசைப்பட்டான். யாரோ ஒருத்தர் வந்து மோட்சத்துக்கு போக சொன்னார். மோட்சத்துக்கு போற வழியில வேற இன்னொன்னு ஆசைப்பட்டான். அதான். ஆனா என்ன சுவாமி, அப்போ இன்னொன்னு ஆசைப்பட்டா நீ கொடுப்பியா? கொடுத்துறேன். அப்ப அவன்கிட்ட நீ சொல்லி என்ன பண்ணிருக்கணும்? அதெல்லாம் ஆசைப்படப்படாது, நீ மோட்சத்துக்கு போ. அப்போ யாரோ சுவாமி உபதேசம் பண்றாரோ அந்த உபதேசம் பிரகாரம் மோட்சத்துக்கு போய் சொல்லிடணும். இல்ல இல்ல, அவன் ஆசைப்பட்டபடி இந்த லோகத்துல என்ன அனுபவம் கேட்கிறான் அந்த அனுபவத்தை கொடுத்துறேன். புரியறதுக்காக சொல்றேன் சில விஷயம். சில பேர் ஓகோன்னு அனுபவிப்பான், தீயதாவே அனுபவிப்பான். நினைப்பா என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு தீயதா அனுபவிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு எந்த தண்டனமே இல்லைன்னா இதுதான் காரணம். சில கீதையை குறித்தா கேட்கணும், அதே போல ஸ்ரீபாஷ்யம் சுத்தியா கேட்கணும். அப்பதான் நமக்கு சில விஷயங்களை என்னமோ என்னமோ. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம், ஒரு தேவதைக்கு உண்டு, அவனுக்கு சாமானிய தேவதை இருக்கு இல்லையா, அந்த தேவதைக்கு உண்டான சக்தியை வைத்துக் கொண்டு பகவானுடைய சக்தியை நம்ம பார்க்கிறோம். இல்ல, நாட்டினான் தெய்வபங்கம் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர் குய்யம் வண்ணம் இருக்கட்டும். அப்படி இருக்க சொல்லி அவன் என்ன பண்ணான், மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி நான் சொர்க்கத்தையும் கொடுத்துடுறான் அவனுக்கு, இங்க அனுபவம் அந்த அனுபவத்தை கொடுத்துடுறேன்னா. சரி சுவாமி கொடுத்தாம இங்கே தானே படுப்பானா, கொடுத்துட்டான் என்ன சொல்ல மாட்டேன். அவன் காலம் முடிஞ்சிருமோனும். அவன் காலம் முடிஞ்ச உடனே அவனுக்கு நல்ல அடுத்த பிறவி நல்ல வைராகம் ஏற்பட்டு மறுபடியும் அவன் என்னிடத்துல வரக்கூடிய நிலைக்கு நான் பண்றேன் அர்ஜுனான். இப்ப நாம ஏதோ ஒன்று பண்ணினோம், புரியறதுக்காக சொல்றேன். இப்ப நாம பண்ணினோம்னா நாம பண்ணப்படாது. பிரபன்னால் வந்து எத்தையுமே பண்ணப்படாது. மார்பிலை கை வைத்து உறங்க பிரார்த்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் கொடுக்கிறார் எதையுமே. ஏன்னா நாம சரணாகி பண்ணபடியாலும் கொடுக்கல, பகவான் தான் நம்ம கொடுக்குறான்னு இருக்கோம். இருந்தாலும் இப்ப சாமானிய மக்கள் எத்தையோ பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கேன். நிறைய பேர் நான் பண்ணதான் பகவான் கொடுப்பாருன்னு வச்சுட்டு கலணும் பண்ணினார். ஆனா அது பூர்த்தி ஆகலை. பூர்த்தி ஆகாதபடியாரு அவ்வளவுதானே சுவாமி, அதோட போயிடுத்தானா அப்படிலாம் பண்றதில்ல பகவான். அந்த பண்ண விஷயத்த அவர் அடுத்த ஜென்மால கண்டினியூ பண்ண வைக்கிறார். இப்ப அதே போல இங்க என்ன பண்றதுன்னா, மறுபடியும் அவன் என்ன தெரியுமா பண்றான், அர்ஜுனன் சொன்னான், அர்ஜுனா அவன் என்ன தெரியுமா பண்றேன், நல்ல உயர்த்தியான அனுபவத்தை கொடுத்து மறுபடியும் என்ன பண்றேன்னா, இவன் என்ன நினைச்சான், அல்பமான அஸ்திரமான அனுபவம் வேண்டாம், சாஸ்வதமான அனுபவம் வேண்டும் புரிஞ்சுட்டாரணும். புரிஞ்சுட்டாரு கச்சே அவனை நடுவுல அவன் ஏதோ அல்பமான அஸ்திரமான இந்த ஐஸ்வர்ய அனுபவம் வேணும் கேட்டோன்னா அது அனுபவம் வச்சு முடிச்ச உடனே திருப்பி அவன் வந்து அவனுக்கு பிராணம் போறதுன்னு போனோடனே அவனை அடுத்த பிரிவு என்ன தோன்றேன், நல்ல உயர்ந்த கிரகம், உயர்ந்த வீடு, நல்ல ஒரு வைதிகமான வீடு, அப்படிப்பட்ட வீட்டிலே ஆச்சாரிய புருஷால் பெரிய பெரிய வைதிகமாக அந்த வீட்டுல அவனை பிறக்க வைக்கிறேன். அவனை பிறக்க வைக்கிறேன். பரம பக்தர்கள், அந்த பரம பக்தர்களின் பிள்ளையாக அவனை பிறக்க வச்சு அவனுக்கு அந்த நிலையில இருக்கக்கூடிய அவனுக்கு என்னென்ன யுக்திகள், அவன் பக்தனா இருக்கணுமோனும், அவன் என்ன ஆராதிக்கணுமோனும், அதுக்கு என்னென்ன உபாயங்கள் வேணுமோ, என்னென்ன கிரியைகள் வேணுமோ அத்தனையும் நான் பண்ணி கொடுக்குறேன். பண்ணி கொடுத்து அதிலிருந்து தொடர்ந்து அவன் பண்ண மேற்கொண்டு அதன் மூலமா என்னை வந்து அவன் அடைகிறான்னு தெரிவிக்கிறான். இதுதான் நிலை. இது எதுக்கு எடுத்ததுன்னா, ஏன் அவங்க இது ஒரே வார்த்தை போட்டா பெரிய வார்த்தை என்ன போட்டிருக்காரு, சுஷீராம் ஸ்ரீமதாங்கேகே யோக பிரஷ்டே விசாரியத்தேன்னு இருக்க. அவ்வளவுதான் ஸ்லோகம். இதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறது, 3/4 மணி நேரம் எடுத்தது இல்ல. அப்ப அவனை திரும்பினாலே என்னுடைய திருவிழை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இப்ப அவன் இங்க இருந்து மரணமா எடுத்தா இங்க என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் சொர்க்கத்துக்கு போவான் அல்லது பித்ருலோகத்துக்கு போவான், எங்கேயோ ஒருத்துக்கு போறான். போயிட்டு அங்க ஒரு 100 வருஷங்கள் அனுபவிக்கிறான் வச்சுக்கோங்க. 100 வருஷம் கிடைக்கும். ஏன்னா இங்கேயும் அனுபவிக்கக்கூடிய தன்மையை கொடுக்குறான். மறுபடியும் அங்கங்க எங்கன் பித்ருலோகம் என்ன, சந்திரமண்டலம் என்ன, அதே போல சொர்க்கலோகம் என்ன, அங்க போய் 100 வருஷம் அனுபவிச்சுன்னு அந்த புண்ணியங்களால், அதன் பின்பு புண்ணியர்களால் ஸ்ரீசம்பந்த படைத்த சிறந்த பக்தியோடு நிட்டர்களாக இருக்கக்கூடிய வித்வான்களுடைய கிரகத்திலே அவனை பிறக்க வைக்கிறேன். அவனை பிறக்க வைக்கிறேன். ஏன்னா நாம ஏதோ பண்ணா
அதோட லோகத்துல அப்படி இல்லை. ஏதோ ஒன்று, ஏன்னா இந்த ஒரு ஏதோ ஒரு காசை கொடுத்தோம்னா அவர் சீட்டு கொடுப்பா, அது கிடைச்சா கிடைக்கலாம், கிடைக்கலாம் போயிடலாம். அப்ப அந்த காசை வீந்தனா இருக்கு. அந்த மாதிரி இல்ல பகவான் விஷயத்துல. நாம இந்த ஜன்மால என்ன பண்ணமோ அதை ஞாபகத்தை வச்சுட்டு இருக்கோம். வச்சுட்டு இதனுடைய பலன் என்னன்னா, மறுபடியும் அந்த பலன் முழுமையா உனக்கு கிடைக்கணும்னா பாதியில நிறுத்திட்டேனும். ஏதோ ஒரு காரணத்தாக பாதியில நிறுத்திட்டேன். பாதியில நிறுத்தி இருந்தாலும் இந்த நிலையெல்லாம் பிரபலனும் கிடையாது. இப்ப நீங்க உடனே என்ன சந்தேகம் வரும்? அப்பனா நான் சரியா பண்ணல சுவாமி, நான் பிரபன்னனா இருக்கக்கூடிய தன்மை சரியா பண்ணல, அப்ப என்னை மறுபடியும் பிறக்க வைப்பானா? நீ எப்ப ஆச்சாரிய சம்பந்தம் பத்தியும் சரியா பண்ணித்தான் ஆகும். ஏன்னா இது நீ பண்ணலன்றதுக்காக கொடுக்கல, ஆச்சாரிய சம்பந்தத்தால கொடுக்குறான். அது அப்படி இல்லை, அது சாத்தியோபாயம், இது சித்தோபாயம். சித்தோபாயத்துக்கும் சாத்தியோபாயத்துக்கும் எடுத்து முடிச்சே பட முடியாது. அதனுடைய நிலைவேறி, இதனுடைய நிலைவேறி. அதனால இதை வச்சு அதை கம்பாரிசன் பண்ணவே படாது. இதுக்கு அதுக்கும் ஒப்பிட்டு பார்க்கவே படாது. ஆனா இதுலயே சிலதெல்லாம் இருக்கு. சிலதெல்லாம் நம்ம அந்தபடி இல்லைன்னா நமக்கு மோட்சம் உண்டா, அது பெரிய கேள்விக்குறிதான். கிடையாதுன்னு வேற சொல்லியிருக்காரு பெரியவாசன் பிள்ளை, கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அது வேற விஷயம். ஆனா சாத்தியோபாயம் வேற விஷயம். அது நம்மாலே சாதிக்கப்படுறது. எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்முடைய காலக்ஷேபம்லாம் சித்தோபாய விஷயம்தான். இப்ப குறுக்க சாத்தியோபாயம் கீதை பூர்த்தியா சரணாகதி கிடையாது. கீத சாஸ்திரம் எல்லாம் சரணாகதி சொல்லியிருக்கனா கிடையாது. இல்லையே சுவாமி, சர்வதர்மம் பரித்தேஜ சரணாகி சாஸ்திரம் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி கண்ணனுடைய அபிப்பிராயம் அது இருந்தாலும், ஆனா அங்க வியாக்கியானத்துல சரணாகதியை எடுக்கல. பக்தியோகம் பண்ணுவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய பாவங்கள், அந்த பாவங்களை தொலைப்பதற்காக தான் அந்த ஸ்லோகமே. சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் தர்மஜ. அந்த பாபத்தை தொலைச்சாலும் பக்தியோகம் பண்ணலாம். பக்தியோகம் மூலமா மோட்சானந்தம் கிடைக்கிறது அப்படின்னு தெரியும். இருக்கட்டும், எது சொல்ல வந்தேன்னா, அப்ப அப்படிப்பட்ட அந்த சிறந்த வித்வானுடைய கிரகத்தில் அவனை பிறக்க வைக்கிறேன். யோகத்திலிருந்து பிரஷ்டன் ஆகிட்டான் இல்லையா, அங்க போய் பிறக்கிறான். இதை கேட்ட உடனே ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. பரவாயில்லையே பரவாயில்லையே. ஏன்னா யாரோ ஒருத்த பிரயத்தனம் பட்டுக்கா. ஏன் இதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு பொருந்தவே பொருந்தாது. அப்படி திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு இருக்கேன். ஏன் ஸ்ரீ வைஷ்ணவால பிரபன்னால்னு அர்த்தம். பிரபன்னர்கள் இது பொருந்தவே பொருந்தும். ஏன் பொருந்தாதுன்னா, இவன் தான் அவன் கையை எதிர்பார்த்துட்டு இருக்கானே, தன் கை இல்லையே. பகவான் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டேன் அந்த நிலையில இருக்கும்தான் பிரபன்னன். மார்பிலே கை சுரக்ஷனே சுவான்மயம் ஒழிகை, அந்த நிலையில இருக்கிறவா. ஆனா இதெல்லாம் யாருக்குன்னா, உபாசனம் பண்றவாளுக்கு, தன் முயற்சியாலே பகவான் அடையதா பாருங்க. சாத்தியபாய் நிட்டர்கள் அவளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா கீதை முழுவதும் சாத்தியபாய் நிட்டர்கள் தான். இப்ப இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? இப்படி அர்ஜுனுக்கு ரொம்ப திருப்தியா போயிடுத்து. சரி, அப்ப இருக்குன்னு சொல்றியான்னு கேட்டான். கட்டாயம் இருக்கு. அர்ஜுனன் கேட்கிறான், கட்டாயம் உண்டு. ஆமா, கண்டிப்பா உண்டு. ஆனால் உண்டுன்னு சொல்லிட்டானோ, உண்டுன்னு சொன்ன உடனே கண்ணன் அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க. அர்ஜுனா, நான் உண்டுன்னு சொல்லிட்டேன். அப்ப நான் மோட்சானந்தத்துக்கு போகணும். அந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு உண்டான பிரயத்தனத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இருக்கும் போதே நான் வேற எதாவது நினைச்சா கூட பகவான் என்ன நல்ல குடும்பத்துல பிறக்க வச்சு மறுபடியும் அழைச்சிட்டு போறானோ, அதெல்லாம் நான் நினைக்கலாமாண்ணா? அதெல்லாம் நினைக்கப்படாது. கண்ணன் ரொம்ப ஜாகிரதைப்படுத்துறான். அந்த மாதிரி நீ என்னையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நினைக்கலாமா? நினைக்கவே படாது. நான் இத சொன்னேன், நான் கொடுக்குறேன்றதுக்காக அப்ப நான் கண்ணன் கொடுத்துருவேன் சுவாமி, அப்ப நான் என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா நினைக்கலாம், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நீ நினைக்கப்படாது. அதெல்லாம் ஆசைப்படாத. நேர மோட்சத்தை தான் ஆசைப்பட்டுமே தவிர மேலே மேலே போருமே குறுக்க ஏதா வந்தா அது ஆசையே படப்படாது. ஆனா நீ ஆசைப்பட்டாலும் அது வீணாகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஒருவேளை நீ ஆசைப்பட்டேன்னு வச்சுக்க, அது ஆசைப்பட்டாலும் அது வீணாகிறது கிடையாது. ஏன் சொல்ல அந்த மாதிரி பிரபன்னால ஆசைப்பட மாட்டாளா? இது இந்த புத்தகத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. படமாட்டோம். ஏன்னா இது ஆச்சாரிய சம்பந்தம், அது பகவத் சம்பந்தம். இதுதான் முக்கியம். ஆச்சாரத்தின்னு அவனோட இல்லையா? அப்ப அந்த அனுபவத்தை அவனுக்கு கொடுக்கிறேன். கொடுத்த பிறகு அவன் மறுபடியும் என்னை அடைகிறான்னு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இப்ப எதிர்க்கு எடுத்திருக்காரு. சரி சுவாமி, கதை நல்லா தான் சொன்னேன். இந்த ஸ்லோகத்தை எதுக்கு எடுத்துக்காருன்னா, நாம் பார்த்து கொண்டிருப்பது யாரு? பகவானை பத்தி. பகவானை பத்தினவா ஆழ்வார பத்தினா வரும். நான் ஆழ்வார பத்தினேன், அவர் எனக்கு இனிமேல் நல்லது பண்ணினார் என்று சொன்னீரே, அது என்ன? எதனால் நம்ம இந்த பாசனம் வந்தது? மதுரகவேத்தின் ஆழ்வார பத்தினேன், அவர் நல்லது பண்ணினார்.
அந்த நல்லது பண்ணினபடியால் அது நிற்குமான்னு சந்தேகம் வந்து நிற்காதேன்னு சொன்னார். ஓ, அது பிரட்டனா ஆகிவிடுமே. எத்தனை பேருக்கு கண்ணாடியை தொடர்தான் மறுபடியும் அழுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த சம்சாரத்துல அழுக்கு வராதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டோன்னே, ஒருவேளை நடுவிட்டுருன்னா அப்ப திருங்கை எங்க போவீர் அப்படின்னு கேள்வி கேட்க மதுரைக்கு போய் பதில் சொல்றாரு. என்ன சொல்றேன்னா, நடுவுதல் யாருக்கு? அந்த பிரம்மத்தை தியானம் பண்ணவனுக்கு தான் நடுவுதல் உண்டே தவிர ஆழ்வார தியானம் பண்ணினவுக்கு நழுவுதல் கிடையாது. புரியுத? ஏன்னா இப்ப நழுவு போயிட்டு என்ன ஆயிடுச்சு, இவன் தியானம் பண்ணிட்டே இருக்கான், நடுவில் இங்க அனுபவிக்கிறான்னு நினைச்சுட்டு இருக்கானோ, அது போயிடுத்தணும். அந்த மாதிரி நிலை ஆழ்வார் திருவடிய பத்தினவாளுக்கு வருமானா வராது. ஆழ்வார் அனுகிரகம் அப்படிப்பட்ட அனுகிரகம். பகவத் அனுகிரகம் சுமாரதான். சாமி கொஞ்சம் நீங்க அதிகப்படியா சொல்றேன்னு சந்தேகமா இருக்கு. நான் சொல்ல பெரியவாச்சம் கேட்டு பெரியவாச்சம் அப்படியே எடுத்துக்க. ஏன் சுவாமி அப்படின்னா சொல்லலாமா? நேரம் அங்க போய் கேட்கலாம். அங்க இருக்காரு ஸ்ரீவேகுடி அவர் இருக்காரு. என்ன சுவாமி இந்த வார்த்தை போட்டேன்னா கேட்கவே மாட்டோம். அப்ப அங்க போய் அவர் திருவடி சேவிச்சுட்டு என்னமா எழுதியிருக்கேன், நீர் எழுதினபடியாதான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப புரியும், என்ன புரியும். ஏன்னா இப்ப அந்த அளவுக்கு ஞானம் இல்லையோனும் இங்கிருந்து அங்க போறதுனாலே நம்ம கர்மா தொலைகிறது. கர்மா தொலைஞ்சு எல்லா ஞானம் வந்துடும். வந்த உடனே அப்பா பெரியவாச்சம் என்னமா பண்ணியிருக்காரு, திருவடி பத்திட்டு சுவாமி நீ பண்ணபடியா தான் இங்க வந்திருக்கேன். அப்பா அவர் திருவடி பத்துக்குவோம். இதுக்கு சொல்ல வந்தேன். அதனால அந்த இருப்பாரா சுவாமி? நிச்சயமா இருப்பார். எல்லாரையும் பிரத்யட்சமா செவிக்க போறோம். அது நிச்சயம் நினைக்கணும். அது நித்தியம். அது அர்ச்சராதிகதி சிந்தனம், திருவேங்கடையார்த்தை 3 சொல்லுவா. அக்ரூர யானம். இது நிச்சயம் நினைக்கணும். எதுக்கும் இருக்கட்டும். அப்படி இருக்கச்சது நடுவிட்டுன்னா அப்ப நீதான் கேள்வி. நடுவுதல் பிரம்ம தியானத்தின் ஆழ்வார் தியானத்துக்கு கிடையாதுங்க. இதே மதுரை கேள்வி. அப்ப பிரம்ம தியானத்தில் நடுவுதல் உண்டான கேள்வினா உண்டு. நழுவி இருக்கானு உண்டுனா அதான் யோக பிரஷ்டகா. யோக பிரஷ்டகா யோகத்திலிருந்து நழுவனன் அப்படின்னு சொல்றானோ என்பது கேள்வி. சரி சாமி, இது பிறருக்கு கூட நான் நல்லது பண்ணினேன்றது கண்ணனின் பதில். சரி, இப்ப இருந்தா கூட அவன் நழுவினா கூட நல்லது பண்ணியிருக்கேன்னு கண்ணது பதில். ஆனா இப்ப நம்ம இந்த ஸ்லோகத்தை நமக்கு நமக்கு எடுக்க வேண்டிய பகுதி எது? கண்ணன் நல்லது பண்ணியிருக்கான் சுவாமி பாருங்க. அவர் அந்த யோக பிரஷ்டன் ஆயிட்டான். அவன் எதிர நிக்கணுமோ அதுல நிக்காம வேறு வார்த்தைக்கு அவன் ஆசைப்பட்டாரனோ, அப்படி இருந்து கூட கண்ணன் நல்லது பண்ணாரனோ, அந்த நிலை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கண்ணன் நல்லது பண்ணட்டும், நல்லது பண்ணாம போனா அது நம்ம எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இந்த ஸ்லோகம் நம்ம பிரமாணமா எடுத்திருக்கோமோ, எதற்காக பிரமாணம் இருக்கோம்? அப்ப கண்ணன் நல்லது பண்ணான்றதுக்கு அது பிரமாணமே இல்லை. அது கீதையில சொல்லும் போது பிரமாணமாகும். இந்த ஸ்லோகம் எதற்கு பிரமாணம் தான்? நழுவிட்டா. என்ன நழுவிட்டா? முதல்ல ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா நழுவி நேரா மோட்சத்துக்கு பொண்ணு வந்த வழியில மறுபடியும் என்ன பண்ணினா, மேற்கொண்டு நான் இங்கே நன்னா ஒரு 10 வருஷம் அனுபவிக்கலாமா என்று என்ன வந்திருக்கணும். அந்த நழுவிட்டாலனோ அந்த நழுவதற்கு இது பிரமாணமா வச்சுக்கணுமே தவிர, அப்ப நடுவனுக்கு கூட கண்ணன் நல்லது பண்ணியிருக்கான் அப்படின்னு நாம உபன்யாசம் பண்ண போனா இது கண்ணீர் சித்தமா இருக்காது. பண்ணியிருக்காங்க, நல்லதுதான் பண்ணியிருக்காங்க. அது கீதையில சொல்லலாம், இதுல சொல்ல முடியாது. ஆகா, கீதா வச்சனம். இப்ப இவர் சொல்ல வந்த கண்ணன் ஏன்னா இவர் கண்ணனுக்கு குறை சொல்றாரு. ஏன்னா நல்லது இவர் சொல்ல வரல. அப்ப என்னன்னா இதுக்குதான் அரும்பதத்தை பார்க்கணும். அந்த அரும்பதத்தை இத பூர்ணமா எடுத்திருக்காரு. அதுதான் தெரிஞ்சு சுஷீனாம் இத்தியாதி இவ் அர்த்தத்துக்கு படிக்கிற மாதிரி கீழே அரும்பதம் இருக்கு பாருங்க, பக்கம் 151. அடியே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா நாளைக்கு திரும்ப யாராவது கேட்டா கூட இந்த சுவாமி சொல்லி இருக்காரு, எங்க இருந்து எடுத்திருக்காரு, என்ன எடுத்திருக்காரு, இவரா சொல்றாரா? அடியனுக்கு சொல்லவே தெரியாது, எதுவுமே தெரியாது. புஸ்தகத்தை பார்த்து அப்படியே ஜெராக்ஸ் அவ்வளவுதான் பண்ணல. அதனாலதான் அந்த புஸ்தகத்துடைய எண்ணிக்கை கூட சொல்றேன். 151 சுஷீமாம் இத்தியாதி இவ் அர்த்தத்துக்கு பூர்வர்த்தத்தில் நோக்காய் பகவத் விஷயத்திலும் நான் போகாதே யாவதாத்ம பாவியை எழுத்தும்படி நெருகேத்துக்கும் அருளின ஆழ்வாடி கிருபையை பக்தி நிஷ்டரை யோக பங்காதிகளை விட்டு கைவிடுபவன் கிருபையோடு சமமென்னலாமோ என்ற கருத்து. அவளோட இவ்வளவு சமம்னு என்னலாமா? கிடையாது. அதான் தெரியாது. தெளிவு. சுஷினாம் இத்தியாதி ஆரம்பத்தில் சுஷினாம் இத்தியாதி இந்த அர்த்தத்துக்கு பூர்வார்த்தத்தில் நோக்கு. பூர்வார்த்தத்தில் நோக்குன்னா ஸ்லோகத்தின் முன்பாதியிலே நோக்கு.
முன்பாதி என்ன? பிராபிய புண்ணிய கிருதாம் போகம் ஐகித்யா சாஸ்வதி சமாஹா. வேறு ஒரு லோகத்தை அடைகிறான் என்று இருக்கு இல்லையா, இதுதான் முக்கியம். வேறு ஒரு லோகத்தை அடைகிறான் இருக்கு இல்லையா, அப்படின்னா யோகத்திலிருந்து பிரஷ்டனானான். பிரஷ்டம் தானே. அப்ப வேறு ஒரு லோகத்துக்கு போனாலே யோகத்திலிருந்து ஒரு படியும் இதெல்லாம் பிரம்ம விஷயத்தில், நம்மாழ்வார் விஷயத்தில் இதெல்லாம் கிடையாது. அவர் அனுகிரகம் பண்ணிட்டாருனாலே அது நொழுமன்னு அழுவே வருவார் கிடையாது. மேல சொல்றார் சமாதி பங்க தஸ்யாசீத், சமாதி பங்க தஸ்யாசீத் அப்படின்னா இது இன்னொரு கதை. இன்னொரு கதை என்னன்னா, இதுவும் பக்தி தான். ஜடபரதர் அந்த தரித்திரம் அநேகமா உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு மான் குட்டி வச்சிருந்தார், மானாவே பறந்துட்டார் அடுத்த ஜென்மால. என்ன சுவாமி, அவர் மோட்சத்தை ஆனந்தப்பட்டிருக்கணும், கடைசி நேரத்துல பகவான் நினைச்சிருக்கணும், நினைக்கல. என்ன அந்த என்ன, அது ஒரு பெரிய கதை. என்னன்றது அந்த கதையெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானாகிய திருவில்லேசனும் ஆச்சாரியன் திருவில்லேசனும் பாகவதார்கள் திருவடிகளே சரணம். சந்தேகங்களை தான் இருந்தா அவசியம் கேட்கும்படி பிரார்த்தனை. சாயங்காலம் ராமானுஜ காலட்சேபம், ஆச்சரியம் காசம், தொல்லார் தமிழர் மூன்றும் சுருதிகள் நான்கும், எல்லையில்லா அரணர் யாவும் தெரிந்தவன் எந்தரன் சீர் நல்லார் பரவி ராமானுஜன் திருநாமம் நம்பி கல்லார் அடலிடத்தோர் எதுபேர் என்று காவிப்பிறன்னு பார்த்துருப்போம். அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.